ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஷெல்லி ஸ்டோரிஸ்க்காக நான் உங்கள் ஷெல்லி. இன்னைக்கு நம்ம கேட்க போற நாவல் எழுத்தாளர் செங்கை தமிழன் ராஜேஷ்வேல் அவர்களுடைய மாயக்காடு. கதையோட சுருக்கத்தை பார்க்கலாமா? மாயக்காடு. அந்த கிராம மக்கள் யாருமே இரவு நேரத்துல அங்க போக பயப்படுறாங்க. இதுவரை அங்க போனவங்களும் உயிரோட திரும்ப வந்ததும் இல்ல. ஆனா போலீஸ் அதிகாரியான நம்ம கதையோட நாயகன் அங்க ஒரு அலறல் சத்தம் கேட்டதா புகார் வர, இது எல்லாமே மனுஷங்க சதிதான், அதை நிரூபிக்கிறேன்னு யாருடைய பேச்சையும் கேட்காம அதை விசாரிக்க அந்த காட்டுக்கு போறாரு. போனவரு திரும்ப உயிரோட வெளியில வராரா, இல்ல அவங்க எல்லாருடைய நம்பிக்கையும் உண்மையாகுதா? கிராம மக்களே பயப்படுற அளவுக்கு அந்த காட்டுக்குள்ள அப்படி என்னதான் இருக்கு? திகில் நிறைந்த மர்மம் கலந்த ஒரு காலத்துல நீதி காடா இருந்து இப்போ மாயக்காடா மாறி இருக்கிற இந்த காடு மறுபடியும் நீதி காடா மாறுமா? தெரிஞ்சுக்க கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க. கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸையும் நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்லயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். இப்ப நம்ம கதைக்குள்ள போலாமா? காலை நேரம், பசுமையான மரங்கள், ரீங்காரமிடும் பறவைகள், காடுகளில் நடுவில் ஓடும் காட்டாற்றின் சத்தம், விதவிதமான பூக்கள், பூக்களின் மேல் பூச்சிகள் என அந்த காடை அழகாகத்தான் தெரியும். ஆனால் இரவானால் நேரெதிராக மாறும். அந்த ஊர் கிடாரி வனம். அந்த காட்டிற்கு பெயர் மாயக்காடு. அந்த அடர்ந்த காட்டின் மரங்களுக்கு நடுவே ஒருவன் தலை தெறிக்க ஓடுகிறான். பேய் காற்று வீசுகிறது. பல மிருகங்களின் கொடூரமான சத்தங்கள் அவனை அச்சத்தின் உச்சிக்கு கொண்டு சென்றது. வெகு நேரமாக ஓடி ஓடி அவனுக்கு மிகவும் சோர்வாகி போனது. தன் 2 முட்டிகளிலும் கைகளை வைத்து குனிந்து மூச்சு வாங்கினான். இனி அவனால் நடக்கக்கூட முடியாது என்பதை போலானது. ரொம்ப நேரம் ஓடுறோம், காடு முடிவில்லாம போகுதே. ஊர்ல எல்லாரும் சொன்னாங்க ராத்திரியில மாயக்காட்டுக்கு போகாதுன்னு. ச்சே, நான் கேட்கல. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சுது, எல்லாமே முடிஞ்சுது என்று சுத்தி சுத்தி பார்த்தான். மரங்கள் அவனை சுற்றி வருவது போல் தெரிந்தது. அவனால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவில்லை. உடலின் வியர்வை வெளியேறி நீர் வற்றி போய் நின்றான். கண்கள் சொக்கி உடல் தொங்கி போய் நின்றான். அப்பொழுது அவனுக்கு அந்த சத்தம் கேட்டது. அந்த மெல்லிய விசில் சத்தம் கேட்கவே வினோதமாக இருந்தது. எங்கிருந்து தான் வருகிறது என்று தெரியவில்லை. நாலாபுரத்தில் இருந்தும் அந்த சங்கீத விசில் சத்தம் வந்தது. அவனுக்கு அந்த காட்டை பற்றியும் விசில் சத்தம் பற்றியும் ஏற்கனவே தெரியும். அதை நம்பாமல் தான் காட்டிற்கு வந்தான். இப்பொழுதுதான் அதை நினைத்து வருந்தினான். நாம அவ்வளவுதான் சாக போறோம்னு நல்லா தெரியுது. இல்ல, நாம சாக கூடாது என்று பரபரப்பாக யோசித்தான். அந்த விசில் சத்தம் வேறு கூடிக்கொண்டே இருந்தது. ஏதாவது பண்ணணும் என்று யோசித்தவன் தனது டைரியை எடுத்து நடந்ததை எழுதினான். சத்தம் கூடிக்கொண்டே போனது. நான் யார் பேச்சும் கேட்காம வந்து மாட்டிக்கிட்டேன். என் பொண்டாட்டி பிள்ளைங்களை நான் ஏமாத்திட்டேன். நான் அவங்கள ரொம்ப நேசிக்கிறேன் என்று எழுத காற்று வீசியது. காதை பிளந்து அந்த விசில் சத்தம் கேட்டது. அவன் செவிப்பறையை கிழிப்பது போல் வலித்தது. அவன் 2 காதுகளையும் மூடிக்கொண்டு அழுத்தி பிடித்தவாறு அலறினான். கையில் இருந்த டைரி கீழே விழுந்தது. அப்பொழுது திடீரென விசில் நின்றது. திடுக்கிட்டவன் திரும்பி பார்த்தான். ஒரு உருவம் அவனுக்கு குறுக்காக நடந்து சென்றது. அவன் பிணமாக கீழே விழுந்தான். உடலில் இருந்து ரத்தம் பீரிட்டு வெளிவந்தது. அப்பொழுது அவன் போட்ட அந்த அலறல் சத்தம் அனைத்து மரங்களும் குலுங்கும்படியாக இருந்தது. கீழே விழுந்த அந்த டைரியில் அவனது ரத்தம் வழிந்தது. அந்த சத்தம் கேட்ட சத்யா என்ற 7 வயது குழந்தை தன் அம்மாவிடம், அம்மா, யாரோ அழுகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சத்யா, யாருக்கும் ஏதோ நடந்திருக்குது என்று முகத்தில் கலவரம் காட்டி கூறினாள் சத்யாவின் தாய் பூரணம். அம்மா, அப்பா எப்ப வருவாரு? அப்பா சீக்கிரம் வந்துருவாரு. பயமா இருக்குமா? பயப்படாத செல்லம், அம்மா இருக்கேல்ல என்று சத்யாவிற்கு தைரியம் சொல்லி தன் மடி மேல் படுக்க வைத்தாள். கேட்ட அந்த அலறல் சத்தம் பூர்ண மனதை உறுத்தியது. அந்த சத்தம் யாரோடதான் இருக்கும்? இவர் வேற இன்னும் வீட்டுக்கு வரல. சரி, போன் பண்ணி பாப்போம். வீட்டு போனில் இருந்து அவனது அலுவலகத்திற்கு போன் செய்தாள். போன் செல்லவில்லை. மீண்டும் முயற்சித்தாள். யாரும் எடுக்கவில்லை. யாரும் எடுக்க மாட்டாங்க என்று நினைத்தவள் கடிகாரத்தை பார்த்தாள். மணி 11:55 ஆயிடுச்சு. வழக்கமா 10 மணிக்குள்ளே வரவரு இன்னும் வரல. பூர்ணத்திற்கு திக் திக் என்றே இருந்தது. அக்கம் பக்கத்து வீடு கூட கண்ணுக்கு எட்டிய தூரத்தில் கிடையாது. காட்டோரத்தில் வீட்டு மனை வாங்கி வீடு கட்டியிருக்கிறார்கள். இன்னும் டெவலப் ஆகாத இடம். யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று தெரியவில்லை. கணவர் எப்பொழுது வருவார், ஏன் தாமதமாகிறது என்று கூட தெரியவில்லை. கூடவே அந்த அலறல் சத்தம் அவளை தூங்க விடாமல் பல கோணங்களில் யோசிக்க வைத்தது. போலீஸ் ஸ்டேஷனில் இரவு ரோந்துக்கு அனைவரும் சென்றுவிட
ரைட்டர் மட்டும் உட்கார்ந்து வேலை செய்யாமல் தூங்கிக் கொண்டிருந்தார். லாக்கப்பில் உள்ள கைதிகள் எப்பொழுதும் போல அவரை வம்பு செய்ய தயாரானார்கள். என்னடா சார் ரொம்ப சின்சியரா வேலை பார்க்கிறார் போல, குனிஞ்ச தலை நிமிர கூட இல்ல என கலாய்த்தபடி பேசினான் கோபி. அட போ பாசு, நீ வேற, அந்த ஆளு தூங்கி 2 மணி நேரம் ஆச்சு என்றான் இன்னொரு கைதி. என்று சமணங்கால் போட்டு காதுக்குள் இறகை நுழைத்து கண்கள் சொருக பேசினான். கோபி, என்னது தூங்குறாரா? பார்த்தா வேலை பார்க்குற மாதிரில இருக்கு என்று அதிர்ந்தான். அதான் போலீஸ் ட்ரைனிங். இதுக்குமா ட்ரைனிங் தராங்க? நம்மள மாதிரி ஆளுங்களை கூட குழப்புறாங்களே, அத சொன்னேன். ஓ, நீ அத சொன்னியா? நான் கூட தூங்குறதுக்கு தான் ட்ரைனிங் தராங்களோன்னு நினைச்சேன் என்றான் கோபி. ஆனா இந்த ஆளு பெரிய தில்லாலங்கடி பாஸ், உனக்கு என்ன பண்ணனா என்று கோபி கேட்க, ஏதோ இப்பதான் சாராய கடையெல்லாம் மூடிட்டு அரசாங்கமே பாட்டில் அடிச்சு விக்குதே, அத வாங்க நமக்கு துப்புலப்பா, அதான் சாராய வாங்க வந்தேன். அதுக்கு பிடிச்சி உள்ள போட்டாங்க. ஸ்டேஷன் வந்ததும் இன்சு கூட அடிக்கலப்பா. கேஸ் எழுதும் போது சத்தமா பேசு, வாயில என்னத்தை வச்சிருக்கன்னு பேட் வேர்ட்ஸ் எல்லாம் போட்டு செவிலியா அடிச்சான் இவன். இந்த பாரு, பல்லு உடஞ்சு போச்சு என்று காட்டினான். அப்ப சாராயம் குடிச்ச உனக்கே இந்த கதி, சாராயம் காய்ச்சினானே அவனோட நிலைமை, அவனை எப்படிப்பா பிடிப்பாங்க? நீ நாட்டு நிலவரம் தெரியாம பேசுற. அது சரி, நீ எப்படி இங்க? அதற்கு கோபி, அதை ஏன் கேட்க, நைட்டு வேலை முடிஞ்சு வந்துட்டு இருந்தேன், என்ன ஏதுன்னு கூட கேட்கல, வந்து செவுல 2 அப்பா அப்பிட்டாங்க. ஏன் அடிச்சுங்கன்னு தான் கேட்டேன். சந்தேக கேஸ்ன்னு தூக்கிட்டாங்க. அதுலயும் இந்த ரைட்டர் கேஸ் எழுதும் போது ஆளை பார்த்தா இழிச்சவாயனா இருக்கான், கூட 4 பெண்டிங் கேஸ சேர்த்து போடவான்னு கேட்காயா? அதற்கு 2ஆம் கைதி, அது என்னப்பா, அப்பாவி பொது ஜனங்களை அடிச்சு பேசுறாங்க, கார்ல போறவன சொல்லிட்டு அடிச்சு பேசுறாங்க, யாருக்காக வேலை பாக்குறாங்கன்னே தெரியலையே. இவங்களுக்கெல்லாம் என் தலைவன் அரசியலுக்கு வரணும், வருவான், அன்னைக்கு இருக்கு. மற்றொருவன், யாரு வந்தாலும் பொதுமக்களோட நிலைமை இதான். ஆனா எல்லாரும் இப்படி இல்ல, நல்ல அதிகாரிகளும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா நமக்கு வர்றதெல்லாம் இப்படிதானே இருக்கு. இப்பொழுது டெலிபோன் ரிங் ஆனது. கைதிகள் அமைதியானார்கள். அந்த சத்தம் கேட்டதும் ரைட்டர் செல்வராஜ் உடலில் ஏதோ அசைவு தெரிந்தது. எழுந்துட்டாருப்பா என்று ஒரு கைதி சொல்ல கண்களை திறந்து பார்த்தார். அதற்குள் ரிங் கட் ஆனது. அப்படியே திரும்பி லாக்கப்பை பார்த்தார். இவர்கள் அவரையே பார்த்து கொண்டிருந்தனர். இங்க என்ன பார்வை, போங்கடா அந்த பக்கம் என்று எரிந்து விழுந்தார். மீண்டும் போன் ரிங் ஆனது. சலித்துக் கொண்டே அதை எடுத்தார். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா, நீ யாரு என்றார் ரைட்டர். சார், என்னோட பேரு ஜோதி, நான் இங்க புது காலனில இருந்து பேசுறேன். பேசு, இப்ப அதுக்கு என்ன? சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்ன பக்கத்துல இருக்கிற காட்டுல இருந்து ஒருத்தர் அலற சத்தம் கேட்டுச்சு சார். சரி, அதுக்கு என்ன? சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? யாருக்கோ உதவி தேவைப்படலாம்னு தோணுது சார், அதான் உங்ககிட்ட சொன்னேன். உதவி தேவைப்படுறவன் யாரு? உன் சொந்தமா வந்தமா? யாருன்னே தெரியாது. அப்ப ஏன் போனை போட்டு கழுத்து இருக்கிற? உதவி வேணும்னா அவனே கேட்பான் என்று சொல்லிவிட்டு ரிசீவரை கீழே வைத்து விட்டார். ஜீப் சத்தம் கேட்டது. ரைட்டர் தொப்பியை போட்டு அமர்ந்தார். அப்பொழுது சப் இன்ஸ்பெக்டர் ராகவன் உள்ளே வந்தார். சப் இன்ஸ்பெக்டர் ராகவன், யாரது போன்ல? சார், ஏதோ புது காலனில இருந்து ஒரு பொண்ணு பேசுச்சு. என்னவா? பக்கத்துல இருக்கிற காட்டுல யாரோ அலற மாதிரி சத்தம் கேட்டுச்சான். அடச்ச, நைட்டு நேரத்துல இவனுங்க எதுக்கு காட்டு பக்கம்லாம் போறாங்க? எத்தனை மிருகங்கள் சுத்திட்டு இருக்கோம். அந்த இடத்த சுத்தி சுத்தி 20 பேர் மிஸ்ஸிங் ஆனதா கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. வந்து ஒரு வாரத்துல இது 2வது ஆள். ஒருவேளை அந்த காட்டுல இருக்கிற பழங்குடி மக்கள் எதுவும் நரபலி அது இதுன்னு ஏதாவது பண்றாங்களா என்ன? சந்தேகமா இருக்கே. சரி, நான் போய் அது என்னன்னு பாத்துட்டு வரேன். சார், அது வந்து என்னையா, விடிஞ்சதும் போலாம்ல? ஏன் இப்ப என்னவா? இல்ல சார், அது சார், அந்த காட்டுல ஏதோ வித்தியாசமா இருக்குன்னு சொல்றாங்க. வித்தியாசமானா பேயா, பிசாசா, ஆவியா? ரைட்டர் பரபரக்க முழித்தான். இன்னுமா இதெல்லாம் நம்புறீங்க? எவனோ கொலகார பையன் சுதந்திரமா கொலை செய்யறதுக்கு பேய் இருக்குன்னு பொருளை கிளப்பிருக்கான். அதை நம்பிட்டு ரைட்டர் அமைதியாக நின்றார். சரி, நான் போயிட்டு வரேன், ஸ்டேஷனை பாத்துக்கோங்க என்று கிளம்பினார். அதற்கு ரைட்டர், சொன்னா கேட்க மாட்டாரு, பட்டாதான் தெரியும். ராத்திரியில அந்த காடு வேற மாதிரி. ராத்திரியில போயிட்டு ஒருத்தன் கூட விடிற வர உசுரோட இருந்ததில்ல. போகட்டும், போய் தொலையட்டும் என ரைட்டர் அவர் சேரில் அமர்ந்தார். சில நிமிடத்தில் தூங்கி போனார். மற்ற கைதியும் தூங்கிவிட கோபி மட்டும் தூங்க முடியாமல் தவித்தான். சப் இன்ஸ்பெக்டர் ராகவன் புது காலனிக்கு பின்னால் இருந்த காட்டு பகுதியில் வண்டியை நிறுத்தினான். பயங்கரமான காடு. டார்ச் லைட் ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு அவர் காட்டுக்குள்ளே நுழைந்தார். பல மிருகங்களின் சத்தம் ராகவன் நெஞ்சில் கொஞ்சம் கிளியை கிளப்பினாலும் தன் கடமையை அவர் சரியாக செய்து கொண்டிருந்தார். சிறிது தூரம் உள்ளே சென்றவருக்கு இதுவரை எதுவும் தெரியல. சரி, காலையில பாத்துக்கலாம். இல்ல இல்ல, அதுக்குள்ள அவ இறந்துட்டா? ஒருவேளை இறந்திருந்தா?
ச்சே, வந்தாச்சு, என்ன ஆனாலும் பாத்துக்கலாம். கண்டிப்பா ஏதோ ஒரு கொலகார பையன்தான் இந்நேரம் கொன்ன உடம்ப மறைச்சிட்டு இருப்பான் என முன்னேறி செல்கிறார். ரொம்ப நேரமாக நடந்து கொண்டே இருந்தார். வந்த இடமே திரும்பி திரும்பி வருவதாக அவருக்கு புரிந்து விட்டது. ஏதோ திசை மாறி போவதை போல் உணர்ந்தார். வந்த இடத்துக்கு திரும்பி வந்துட்டு இருக்க என்று யோசித்தவர், சரி, அடையாளத்துக்கு கிளைகளை ஒடிச்சுட்டே போலாம் என்று தோன்றவே ராகவன் கிளைகளை ஒடித்து போகும் திசையை அடையாளப்படுத்தினார். சிறிது தூரம் சென்றதும் மீண்டும் அதே ஒடிந்த கிளைகள் தான் தெரிந்தது. ராகவனுக்கு சுத்தி நடப்பதை யூகிக்க கூட முடியவில்லை. எங்க போனாலும் திரும்ப இதே இடத்துக்கு தான் வரும். என்ன பண்ண, தேவையில்லாம வந்து மாட்டிக்கிட்டோமோ என்ற அச்சம் வெளிப்பட்டது. வியர்வை ஊற்றெடுத்தது. என்ன பண்ண, பைத்தியம் பிடிச்சிரு போலையே. சரி, மரத்துக்கு மேல ஏறி பார்க்கலாம் என்று ராகவன் மரத்திற்கு மேல் ஏறினார். மரம் ஏற ஏற முடிவில்லாமல் போனது. கீழே திரும்பி பார்த்தார். இன்னும் தரைக்கு அருகில் தான் இருந்தார். அதிர்ந்து போய் கையை எடுத்து கீழே விழுந்தார். மரங்கள் சுற்றி சுற்றி வருவது போல் தோன்றியது. உடலில் நீர் வற்ற ஆரம்பித்தது. கைகளை முட்டியில் வைத்து பலமாக மூச்சு வாங்கினான். போலீஸ் ஸ்டேஷனில் கோபி சோகமாக இருந்தான். சார், எவன்டா அவன் என்று ரைட்டர் கேட்க, சார், வீட்டுக்கு போகலன்னு பொண்டாட்டியும் பிள்ளையும் நான் வரலன்னு என்னாச்சு ஏதாச்சுன்னு பயந்துருப்பாங்க சார். அதுக்கு உன் வீட்டுக்கு போய் நான் சொல்லிட்டு வரவா? அதெல்லாம் வேணாம் சார். என் வீட்டு போனுக்கு கொஞ்சம் டயல் பண்ணி கொடுத்தா நானே சொல்லிடுவேன் சார். ஹோ, சரி சரி, போன் தானே, இந்தா வாங்கிக்க என போனை தூக்கி நீட்டினார். அவன் முகத்தில் புன்னகை பூக்க, தேங்க்யூ சார் என்றான். ரைட்டர் செல்வராஜ் லத்தியை அவனிடம் தூக்கி எறிந்தார். சார் என்று கோபமாக கனைத்தான் கோபி. என்னடா சவுண்ட் கூடுது? சத்தம் வந்துச்சு. பெண்டிங் கேஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அம்புட்டும் உன் மேல போட்டு உன் ஆயுளுக்கோ வெளியில வர விடாம பண்ணிடுவேன். அவன் அமைதியாக டெலிபோனை பார்த்தபடியே உட்கார்ந்தான். சிறிது நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் டெலிபோன் மீண்டும் ரிங் ஆனது. நன்றாக தூங்கிக் கொண்டிருந்தார் ரைட்டர். தொடர்ந்து பல முறை அடித்தது. கோபி போனை பார்த்தான். சார், போன் வருது, எடுத்து பேசுங்க. ரைட்டர் எழுவதாக தெரியவில்லை. போன் வேறு கைக்கு எட்டாத தூரத்தில் இருந்தது. லாக்அப் உள்ளே இருந்து போனை எடுக்க முடியாமல் தவித்தான். மீண்டும் போன் ரிங் ஆனது. பக்கத்தில் இருந்த மற்றொரு விசாரணை கைதி எழுந்தான். என்ன பாஸ், இன்னும் தூங்கலையா? தூங்கு பாஸ். ஏங்க, போன் அடிச்சுக்கிட்டே இருக்கு, எப்படி தூங்குறீங்க? அப்படியா, எனக்கு எந்த சத்தமும் கேட்கலையே என்று சொன்னவன் போனை பார்த்தான். ரிசீவர் கீழே இருந்தது. பாஸ், அந்த ஆளு ரிசீவரையே ஒழுங்கா வைக்கல, எப்படி பாஸ் போன் வரும்? போங்க பாஸ், காமெடி பண்ணிக்கிட்டு என்று தூங்கினான். கோபி போனை பார்த்தான். அவன் சொன்னது போல் ரிசீவர் கீழே இருந்தது. ஆனால் அந்த போன் மீண்டும் ரிங் ஆவதை கேட்டு அதிர்ந்து போனான். அதோடு அந்த போனின் ரிசீவர் தானாக மேலே வந்து அவனை நோக்கி வந்தது. எதிரே பேசுவது கேட்டது. ஹலோ சார், என்னோட பேர் பூரணம். என் கணவர் பேர் கோபி. புது காலனில குடியிருக்கோம். என் கணவர் காலையில ஆபீஸ் போனவர் வழக்கமா 9 மணிக்கெல்லாம் வந்துருவாரு. இவ்வளவு நேரம் ஆகிய வரல சார். பூர்ணம், நீயா என்று கோபி கேட்க, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணா நீங்க பேசுறீங்க, ஆபீஸ்க்கு கால் பண்ண எடுக்கல. அது ஒரு விசாரணைக்காக போலீஸ் ஸ்டேஷன் வந்தேன். நான் காலையில வந்துருவேன். என்ன விசாரணை சொல்லுங்க. நீ பயப்படாத, தூங்கு, நான் காலையில வரேமா. என்னங்க, போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கேன்னு சொல்லிட்டு பயப்படாதன்னு சொல்றீங்க, எப்படி? ஒண்ணுமில்லமா, லேட் நைட்டு வந்தேல்ல, சந்தேகத்துல கூட்டிட்டு வந்துட்டாங்க. இன்ஸ்பெக்டர் இன்னும் வரல, வந்ததும் விசாரிச்சுட்டு விடுவாங்க. அதை விடு, சத்யா சாப்பிட்டாளா? இல்லங்க, நீங்க வந்ததும் சாப்பிடலாம்னு வெயிட் பண்ணிட்டு தூங்கிட்டா. சரி சரி, தூங்கட்டும். நீயும் சாப்பிட்டு தூங்கு, காலையில நான் வீட்டுக்கு வந்துருவேன். சரிங்க, நீங்க வர்ற வரைக்கும் எனக்கு தூக்கமே வராது. போன் கட் ஆனது. டெலிபோன் மீண்டும் பழைய இடத்திற்கு போனது. கோபி அதை கண்டு அதிர்ந்து போய் பின்னால் போய் உட்கார்ந்து என்ன நினைத்தானோ தெரியவில்லை. அந்த டெலிபோனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டான். கண்களை கசக்கி விட்டு நன்றாக பார்த்தார் ராகவன். கிறுகிறுவென தலை சுற்றுவது போல் இருந்தது. அப்பொழுது தூரத்தில் ஏதோ வெளிச்சம் தெரிந்தது. ராகவன் எழுந்து அதை உற்று பார்த்தார். அந்த வெளிச்சம் நகர்ந்தது. இன்னும் நிறைய வெளிச்சம் தெரிந்தது. சரி, யாரோ போறாங்க, அவங்களோட நாமளும் சேர்ந்து போகலாம் என்று தோன்றவே ராகவன் எழுந்து ஓட்ட ஓட்டமாக அந்த வெளிச்சத்தை நோக்கி ஓடினார். அது தீப்பந்த வெளிச்சம் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்தது. இன்னும் அருகில் செல்லும் பொழுதுதான் அது அந்த காட்டில் வாழும் பழங்குடி மக்கள் என தெரிந்தது. ராகவன் அவர்களை நோக்கி வேகமாக ஓடினார். நில்லுங்க, நில்லுங்க! அவர்கள் நிற்காமல் சென்று கொண்டே இருந்தனர். அதற்குள் ராகவன் ஓடிப்போய் அவர்களுக்கு முன்பு நின்றார். ராகவனை பார்த்ததும் அவர்கள் அப்படியே நின்றனர். எனக்கு உங்க உதவி வேணும். அவர்கள் அமைதியாக ஒருவரை ஒருவர் பார்த்தனர். இங்க யாருக்கும் ஆபத்துன்னு போன் வந்துச்சு, அதை பார்க்க தான் நான் வந்தேன். ஆனா ரொம்ப நேரமா வெளியில போக நினைக்க, என்னால முடியல. இங்கிருந்து என்ன வெளியில கூட்டிட்டு போறீங்களா ப்ளீஸ்
மீண்டும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ராகவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை. கூட்டத்தில் இருந்த வயதான ஒருவர், அவர்களை வழி நடத்தியவர், பேச ஆரம்பித்தார். நீ ஏதோ புண்ணியம் பண்ணதால எங்களை பார்த்துருக்க, இல்லனா இந்நேரம் இறந்துதான் போயிருப்ப. நாங்க உன்னை இங்கிருந்து வெளியில கூட்டிட்டு போறோம். ஆனா நீ பயப்படாம வரணும். நல்லா தெரிஞ்சுக்க, நீங்க எதையாவது பார்த்தாலும் பார்க்காத மாதிரி எங்க கூட நடந்து வந்துகிட்டே இருக்கணும். அப்படி நீ பார்த்து பயந்து போனா அப்புறம் அதுங்க உன்னை கண்டுபிடிச்சிடும். அப்புறம் உன்னை எங்களால காப்பாற்ற முடியாது. ராகவனுக்கு புரிந்தும் புரியாதது போல் இருந்தது. அவன் தலையசைத்து விட்டான். ராகவன் அந்த வரிசையின் நடுவில் பாதுகாப்பாக நின்று கொண்டான். அவர்கள் வரிசையாக மீண்டும் நடந்து சென்றார்கள். அவர்களோடு ராகவனும் நடந்து சென்றான். செல்லும் வழியில் சிங்கம் ஒன்று அவர்களை பார்த்து விலகி ஓடியது. ராகவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது. இருந்தாலும் தலைவர் சொன்னது போல் எதையும் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தான். ஏதோ வித்தியாசமான ஜந்து கூட்டமாக போய்க் கொண்டிருந்தது. இவர்கள் வருவதை பார்த்து அவை ஒதுங்கி வழிவிட்டன. இவர்கள் கடந்து சென்றதும் அவை மீண்டும் கூட்டமாக நடந்து சென்றன. அடுத்து ஒரு மனிதனின் கையை சில நரிகள் கூட்டமாக குதறிக் கொண்டிருந்தது. ராகவனின் புருவம் உயர யாராயிருக்கும் என்று நினைத்து கொண்டார். அதே சமயம் அந்த கையில் வெள்ளை நிற சட்டை, கையில் வாட்ச், விரலில் மோதிரம் போன்றவை கவனித்தார். அப்பொழுது அந்த விசில் சத்தம் கேட்கவே எல்லோரும் நின்றார்கள். ஏன் நிக்கிறீங்க என்று ஒருவன் கையை வாயில் வைத்து காட்டினான். ராகவன் அமைதியானான். அப்பொழுது கூட்டத்தின் தலைவர் ஏதோ வாயில் முணுமுணுத்தார். ஏதோ மந்திரம் சபித்தார் போல. மந்திரம் முடியும் பொழுது விசில் சத்தம் நின்றது. தொடர்ந்து நடக்கலானார்கள். ராகவனுக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. எப்படியோ காட்டின் எல்லையை அவன் கண்களால் பார்த்து விட்டான். மணியும் 4 ஆகிவிட்டது. தலைவர், இனி நீ போகலாம், இனியாவது ஜாக்கிரதையாயிரு சொல்லிவிட்டு அவர்கள் வேறு திசையில் காட்டை சுற்றி நடந்தார்கள். ராகவனுக்கு உயிர் பிழைத்தோம் என்ற சந்தோஷமே மேலிட்டது. ராகவன் வேக வேகமாக ரோட்டிற்கு வந்து தாமதிக்காமல் சாலையிலேயே நடந்து சென்றார். அதற்குள் வெளிச்சமும் வந்தது. யாரோ ஒரு சைக்கிளில் சென்ற புண்ணியவான் ராகவன் நடந்து செல்வதை பார்த்து அவனை உதவி செய்தான். சார், லிப்ட் வேணுமா? ராகவன் திரும்பி சைக்கிளை பார்த்தான். பயப்படாதீங்க, நான் டபுள்ஸ் எல்லாம் நல்லா ஓட்டுவேன். கீழெல்லாம் போட்டுற மாட்டேன். முன்னாடி ஏறுதியலா பின்னாடி ஏறுதியலா? ராகவன் அமைதியாக பின்னாடி செல்கிறான். ஓ, பின்னாடியா? ஏறுங்க ஏறுங்க. சைக்கிள்ல லைட் எரியாது. உங்க ஆளுவ நிப்பாட்டி துட்டுக்கிட்டு கேட்க மாட்டாவளே. விடிஞ்ச பிறகு எதுக்கியா லைட்டு? எனக்கு தெரியுது, உங்களுக்கு தெரியுது. உங்க போலீஸ்காரவளுக்கு தெரிய மாட்டுக்கு. பையில கிடக்குற 4 8 கூட விட மாட்டாவோ. புடுங்கிட்டு போயிடுதாவ. சரி, முதல்ல ஸ்டேஷன் போயா? அவன் சைக்கிளை அழுத்தினான். ஆமா, கேட்கணும்னு நினைச்சேன். இந்த நேரம் காட்டு பக்கம் நிக்கிறீங்க. ஆளை பார்த்தா நைட்டு பூரா தூங்காத மாதிரி இருக்கீங்க. லிப்ட் கேட்டா அதை மட்டும் குடியா? ஏற்கனவே செத்து பொழைச்சு வந்திருக்கேன். பேசே சாவடிக்காத. இப்படி பேசிட்டே இருந்தேன்னு வையி, சைக்கிள்ல லைட்டு மட்டும் இல்ல, சைக்கிளே காணாம போயிடும். அடியாத்தாடி, பாவப்பட்டு உதவி செஞ்சா என் தலையிலேயே கை வைப்பீங்களா? சரிதான் சாமி, நானே வாய மூடிக்கிடுதேன். ராகவனை அந்த சைக்கிள் ஆசாமி போலீஸ் ஸ்டேஷன் வரை கொண்டு வந்து நிறுத்தினான். ராகவன் தனது பையில் இருந்த 5 ரூபாய் தாளை அவனுக்கு கொடுத்தான். என்ன சார், நான் மனிதாபிமானத்தோட பண்ண உதவிக்கு லஞ்சம் தெரியலே. போங்க சார், போய் பொழப்ப பாருங்க. இல்ல, ஏதாவது உங்களுக்கு பண்ணணும் தோணுச்சு. ஓ, அப்ப வாங்க, நாளைக்கு விஜயகாந்த் படம் ரிலீஸ் ஆகுது. கூட விஜய்னு ஒரு தம்பியும் நடிக்காவ. ஒன்னா போய் பார்த்துட்டு வரலாம். நீங்க வந்தா நைட் ஷோ ரிட்டர்ன் வரும்பொழுது உங்க ஆளுக பிடிக்க மாட்டாங்கல்ல என்று சிரித்தான். ராகவனும் சிரித்தான். தாராளமா போகலாம், நீ ஸ்டேஷன் வந்துரு. சரிங்க சார் என்று சைக்கிளில் ஏறி சென்றான். உன் பேர் என்ன என்று கத்தினான் ராகவன். ராமசாமி சார் என்று சொல்லி சிரித்து கொண்டே சென்றான் அவன். நன்றாக விடிய ஆரம்பித்தது. காட்டிற்குள் தீப்பந்தத்தோடு சுற்றி கொண்டிருந்த அந்த பழங்குடி மக்கள் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைந்து போனது. காற்றோடு காற்றாக கரைந்தது. ரைட்டர், நான் அப்பவே சொன்னேன், அவர் கேட்காம போனாரு. அவ்வளவுதான், இந்நேரம் அவர் செத்து இருப்பாரு. நீ தேவையில்லாம போன் பண்ணி நேரத்தை வீணடிக்காத. கான்ஸ்டபிள் கனகா, இவர் இப்படிதான், நீங்க திரும்ப கால் பண்ணுங்க. அதற்கு ரைட்டர், இங்க இப்படியே நின்றுட்டு இருக்கிறதுக்கு பதிலா விடிஞ்சதும் போய் அவரோட பணத்தையாவது முதல்ல தேடி கண்டுபிடிக்கலாம். ஏதாவது மிருகம் தின்னு தீர்த்தது போக ஏதோ மிச்சமாவது கிடைக்கும். அதற்கு மணி, ஐயா சாமி, உங்க வாயை கொஞ்சம் மூடிட்டு உங்க வேலையை மட்டும் பாருங்க. நாங்க ராகவன் சாருக்கு என்னாச்சுன்னு கண்டுபிடிக்கிறோம். அதற்கு ரைட்டர், சொன்னா கேட்க மாட்டீங்க. ராத்திரி அந்த காட்டுக்குள்ள போனவன் எவன் திரும்ப வந்திருக்கான்? ரைட்டர் சத்தமாக பேசும் பொழுது ராகவன் உள்ளே வந்தார். என்ன செல்வராஜ் சார், சத்தம் ஓவரா இருக்கு. செல்வராஜ் திடுக்கிட்டார். சார், நீங்க? நான் தான். இன்னுமா உயிரோட இருக்கீங்க? ஏன் சார், நான் சாகணும்னு நினைக்கிறீங்களா?
ஐயோ சார், அப்படி இல்ல. எனக்கு விவரம் தெரிஞ்சு அந்த காட்டுக்குள்ள ராத்திரி போன யாரும் திரும்ப வந்ததில்ல. அதான். அப்ப முதல் நான் தான் போல. ஆமா சார். ஒருவேளை. என்ன ஒருவேளை? நான் அந்த காட்டுக்கு போகவே இல்லைன்னு நினைக்கீங்களா? ஆமா சார். நினைச்சேன். நீங்க சொன்ன மாதிரி அந்த காட்டுல நிறைய மர்மம் இருக்கு. ஐயோ என்று மணி சொல்ல, ஆமா மணி, அது கதை இல்ல, உண்மைதான். நானும் வசமா போய் மாட்டிக்கிட்டேன். எவ்வளோ நடந்தாலும் திரும்ப திரும்ப ஒரே இடத்துக்கு வந்தேன். மரத்துல ஏற ஏற மரமும் முடிவில்லாம போச்சு. அவ்வளோதான், இனி நான் சாக போறேன்னு தான் நினைச்சேன். எல்லார் முகத்திலும் பயமும் ஆச்சரியமும் கலந்திருந்தது. அப்பதான் ஏதோ தீப்பந்த வெளிச்சம் தெரிஞ்சதுன்னு பார்த்தேன். அது அந்த காட்டுல வாழுற பழங்குடி மக்கள். அவங்க தான் என்னை காப்பாத்தினாங்க. எது, அந்த பழங்குடி மக்களா என்று கனகா கேட்க, ஆமா அவங்க தான். அவங்கள பார்த்தா சிங்கம் கூட பயப்படுது. எல்லா விலங்கும் மரியாதை கொடுக்குது. ஏதோ மந்திரம்லாம் கூட சொன்னாங்க. எப்படியோ என்ன பத்திரமா காட்டுக்கு வெளியில கொண்டு வந்தாங்க. அந்த காட்டுல சிங்கமே கிடையாதே என்று மணி கேட்க, ஆமா, இந்திய காடுகள்லயே சிங்கம் கிடையாது. ஆனா நான் பார்த்தேன். அவங்க பார்க்கவே ரொம்ப அமானுஷ்யமா தான் இருந்தாங்க. அதற்கு கனகா, அந்த காட்டுல ராத்திரியானா இது மாதிரி தான் எல்லாமே மாறிடுமா. மாயக்காடுன்னு அதுக்கு பேரு. அங்க நீங்க பாக்குற எதுவுமே உண்மையா இருக்காதான். அது வேற ஒரு உலகம்னு எங்க பாட்டி சொல்லிருக்கு. அதற்கு ராகவன், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. உங்களுக்கு மட்டும் இல்ல, இங்க எனக்கும் ஒரு அமானுஷ்யம் நடந்துச்சு என்று ஒரு குரல். எல்லோரும் சத்தம் வரும் திசையில் திரும்பி பார்த்தார்கள். கோபி எழுந்து நின்றான். டேய், நீ பேசாம இருக்க மாட்ட என்று ரைட்டர் சொல்ல, அதற்கு ராகவன், என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லு. அவன் ராகவனை பார்த்தான். சொல்லுங்க, என்ன நடந்தது என்று மீண்டும் ராகவன் கேட்க, கோபி, நேத்து ரைட்டர் சார் தூங்குனதுக்கு பிறகு ஒரு போன் வந்துச்சு. ரைட்டர் சார் போன் ரிசீவரை கூட கீழே தான் வச்சிருந்தாரு. ஆனா ரிங் ஆச்சு. என்ன என்ன சொல்றீங்க? புரியல. அது எப்படி? ரைட்டரும் பார்த்தார். ஆமா, நாம ரிசீவரை கீழே தானே வச்சோம். எப்படி சரியா இருக்கு என்று மனதுக்குள் நினைத்து கொண்டு, இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு, அதான் புலம்புறான் சார். இல்ல சார், நிஜமாதான். நேத்து என் பொண்டாட்டி போன் பண்ணனா, நான் பேசினேன். டேய், தூக்கத்துல ஏதோ கனவு கண்டியா என்று ரைட்டர் கத்த, செல்வராஜ் சார் கொஞ்சம் அமைதியா இருங்க, அவனை பேச விடுங்க. சாரி சார். மீண்டும் கோபி, போன் ரிங் ஆச்சு, உண்மைதான். வேணும்னா நீங்க கடைசியா போன் வந்த நம்பருக்கு கூப்பிடுங்க, அது என்னோட வீட்டு நம்பர். ராகவன் செக் செய்து பார்த்தான். கோபி சொல்வது உண்மை என புரிந்து தலையசைத்தான். அனைவரும் அதிர்ந்து போனார்கள். கோபியை வெளியே கொண்டு வந்தார்கள். உனக்கு இத பத்தி வேற எதுவும் தெரியுமா? இந்த காடு மாயம் இத பத்தி? சார், அது என்ன சொல்லுங்க. அந்த காட்டுக்கு போயிட்டு உயிரோட வந்த மொத ஆள் நீங்க தான் நினைக்கீங்களா? அப்படிதான் செல்வராஜ் சொல்றாரு. அது நீங்க இல்ல, வேற யாரு? என்னோட அப்பா ராத்திரி முழுக்க அந்த காட்டை சுத்தி சுத்தி வந்தாருனோ, வெளியே வர முடியலனோ, கடைசியா பழங்குடி இனத்தை சேர்ந்தவங்க தான் காப்பாத்தினாங்கன்னு சொல்லிருக்காரு. எல்லோருக்கும் அதிர்ச்சி தான். ராகவன், இப்ப அவர் இருக்காரா? இல்ல சார், அவர் காட்டை விட்டு வந்து வீட்லயே படுத்த படுக்கையாகி கொஞ்ச நாள்லயே இறந்து போயிட்டாரு. இது நடந்தது 25 வருஷம் முன்னாடி. அப்ப இந்த போன் விஷயம்? இது புதுசாதான் இருக்கு. ஒருவேளை என் அப்பா தான் உதவி செய்யறாரோன்னு சந்தேகமா இருக்கு. நீங்க காட்டுல இருந்து அந்த பழங்குடி மக்களை பார்த்த நேரத்துல எனக்கு போன் உதவி கிடைச்சதும் பார்த்தா கண்டிப்பா இது என்னோட அப்பா தான் செஞ்சிருக்கணும். நான் இங்க வந்தது கூட உங்களுக்கு உதவி செய்யணும் தான் நினைக்கேன். என்னோட அப்பா இறக்குறதுக்கு முன்னாடி கடைசியா என்கிட்ட சொன்னது அதான். என்ன என்று ராகவன் கேட்க, அந்த மாயக்காட்டு மர்மத்தை ஒழிக்க நான் வருவேன், மீண்டு வர உயிருக்கு உதவி செய்வேன்னு சொன்னாரு. கோபி சொன்னதை கேட்டு ராகவன் சற்று யோசித்து, இருக்கலாம், அந்த காட்டுல நடக்கிற அமானுஷ்யத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கதான் உன்னோட அப்பா நமக்கு உதவுவாருன்னு நினைக்க. அந்த மீண்டு வந்த உயிர் நான் தான் நினைக்கேன். இப்ப கூட அவர் இங்கதான் இருக்காரா? தெரியல சார், ஆனா ராத்திரில அவர் வருவாருன்னு நினைக்க. அப்ப இன்னைக்கு ராத்திரி உங்க அப்பா வருவார்ல? கண்டிப்பா. சரி, அதுக்கு முன்ன நாம அந்த பழங்குடி மக்களை பார்த்துட்டு வரலாமா? கண்டிப்பா வரலாம் சார். ஆனா அதுக்கு முன்ன வீட்ல என் பொண்டாட்டியோட பேசணும். கொஞ்சம் போன் பண்ணிக்கலாமா? தாராளமா. தேங்க்யூ சார். கோபி போனில் வீட்டு நம்பரை டயல் செய்தான். அதற்கு மணி, சார், நீங்க ஏற்கனவே செத்து பொழைச்சுதான் வந்திருக்கீங்க. திரும்ப அந்த காட்டுல நடக்கிறத பத்தி விசாரிக்க தான் போறீங்களா? சாவுக்கு பயந்தவன் நான் இல்ல. கண்டிப்பா இன்னொரு சாவு அந்த காட்டுல நடக்க கூடாது என்று ராகவன் தைரியமாக சொல்ல, சரிங்க சார். சரி மணி, நான் அந்த பழங்குடி மக்களை பார்த்து விசாரிச்சுட்டு நேத்து காப்பாத்துறதுக்கு நன்றியோ சொல்லிட்டு வரேன். சரிங்க சார். கோபி மனைவியிடம் நடந்ததை சொல்லிவிட்டு, நான் எஸ்ஐ கூட போயிட்டு எல்லாம் முடிஞ்சதும் வரேன், சரியா? வச்சுட்டுமா என்ன போனை வைத்தான். என்ன பேசிட்டீங்களா மிஸ்டர்? கோபி சார். கோபி பேசிட்டீங்களா?
கோபி சிரித்து கொண்டே தலையசைத்தபடி நின்றான். சரி, என்னோட நீங்க வரலாம்ல, எதுவும் பிரச்சனை இல்லையே? எதுவும் இல்ல சார். சரி வாங்க. ராகவன் முன்னே செல்ல கோபி பின்னே சென்றான். மணி, இவருக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி தான். தைரியமா? அவருக்கு நேரம் சரியில்லை என்றார் ரைட்டர். இருவரும் வெளியே சென்றனர். ராகவன், ஆமா நேரம் என்னாச்சு? அதற்கு கோபி, 6 மணி சார். சரி, நல்ல நேரம்தான். இப்பத்துல இருந்தே விசாரணை ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இதுலலாம் நம்பிக்கை இருக்கா? ஏன் அப்படி கேக்குறீங்க? சும்மாதான் சார். இப்ப நாட்டுல தான் நிறைய பேர் இதை நம்புறது இல்லையே. அவங்க அப்படி இருக்காங்கன்னு நான் ஏன் இதை நம்பாம இருக்கணும்? இந்த மாதிரி நல்ல நேரங்கள் தான் நேர்மறையான எண்ணங்களும் செயலும் நடக்க தூண்டும். அதான் அந்த நேரத்துல எதையும் ஆரம்பிக்கிறோம். முதல் கோணல் முற்றிலும் கோணல் ஆகிடக்கூடாதுல்ல. அதுவும் உண்மைதான். நீங்க ரொம்ப சுவாரஸ்யமான ஆளா இருக்கீங்க சார். ராகவன் புன்னகைத்தான். உங்க அப்பா தான் இப்ப எனக்கு சுவாரஸ்யமா இருக்காரு. என இருவரும் ஜீப்பில் ஏற, கோபி, உங்களுக்கு ஜீப் ஓட்ட தெரியும்ல? நல்லாவே தெரியும் சார். அப்ப நீங்க ஓட்டுங்க. ரவி அண்ணா, நாங்க போயிட்டு வரோம், நீங்க வெயிட் பண்ணுங்க. நானே இதை சொல்லலாம்னு நினைச்சேன். தெய்வமே, நீங்களே சொல்லிட்டீங்க, ரொம்ப நல்லது என்று கும்பிட்டு விட்டு டிரைவர் இறங்கினார். ராகவன் சிரித்து கொண்டே கோபியை பார்க்க கோபி டிரைவிங் சீட்டில் அமர்ந்தான். போலாம், உங்க அப்பாவுக்கு நடந்தது எனக்கு நடந்தது, இதுக்கு பின்னால என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். போலாம், ரைட் என்றான் ராகவன். மோட்டார் சைக்கிளில் கமலும் விமலும் வந்து கொண்டிருந்தனர். ஒரு டீ கடையில் வண்டியை நிறுத்தினார்கள். இந்த டீ கடை அண்ணாச்சி கிட்ட அட்ரஸ் கேளு, சொல்வாரு என விமல் சொன்னான். அதற்கு கமல், ஏம்ன இங்க மந்திரவாதி மண்ணாங்கட்டி வீடு எங்க இருக்குன? இப்பா, ஏய், அது மண்ணாங்கட்டி இல்ல, மணிக்குட்டி. உன் மண்டையில இருக்கிறதெல்லாம் சொல்லிட்டு இருக்க? ஆமா ஆமா, மணிக்குட்டி மணிக்குட்டி. அவர் வீடு எங்க இருக்கு என்று தலையை சொரிந்தான் கமல். என்னது, மணிக்குட்டி வீடா என்று டீ கடைக்காரன் வாயை பிளந்தான். உடனே கமல், ஏம்ன வாயை இப்படி பொழக்க? மணிக்குட்டி வீடு வாயிலே வச்சிருக்க? அதற்கு டீ கடைக்காரன், எப்பா ஏய், உங்களுக்கு நேரம் சரியில்லை, ஒழுங்கு மரியாதையா கிளம்புங்க. அதற்கு விமல், என்னென்ன அட்ரஸ் கேட்டா விரட்டுறீங்க? நீ இப்ப போறியா இல்ல நடக்கிறதே வேற? சரிண்ணே, கோபப்படாதீங்க. டேய் வாடா, வேற யாருக்கிட்ட போய் கேப்போம் என்று கமல் கூப்பிட, விமல், இவனுங்களா ஒரு ஆளுன்னு இவங்க கிட்ட கேட்டுக்கிட்டு. கடைக்காரன் ஏய் என்று கத்த கமல் வண்டியை திருகி கொண்டு வேகமாக சென்றான். எதிரில் ஒருவன் வருவதை பார்த்து வண்டியை நிறுத்தினான் கமல். டேய், பார்க்கவே பயபக்தியா பழம் மாதிரி இருக்காரு, இவர்கிட்ட கேட்டா சொல்வார்னு நினைக்கிறேன். என்ன, இங்க வாங்க. அவர் காதில் பூவை சொருகி கொண்டு மஞ்சள் சட்டையும் மஞ்சள் வேட்டியும் அணிந்து சிரித்த முகத்தோடு போய்கொண்டே இருந்தார். கமல் அவன் முன்பே போய் வண்டியை நிறுத்தினான். இருவரும் இறங்கி நின்று அவனுக்கு ஒரு வணக்கம் வைத்தார்கள். அவனும் வணக்கம் வைத்தான். அண்ணன் முகத்துல வர சிரிப்புல அஷ்டலட்சுமியும் தெரியுறான். என்ன ஒரு தெய்வீக கலை. விமல் அவன் நாடியையும் தலையையும் பக்கவாட்டில் அசைத்து கூறினான். மஞ்சள் சட்டைக்காரர் தன் சட்டை காலரை தூக்கிவிட்டு சிரித்தார். எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் போல. அதற்கும் சிரித்தார். கமல், சரி சரி, வந்ததை கேளுடா. அந்த மண்ணாங்கட்டி மணிக்குட்டி வீடு பத்தி கேளு. கேக்குறேன். அப்புறம் என்ன, ஒரு உதவி? அவன் சிரித்து கொண்டே தலையசைத்தார். இந்த மந்திரவாதி மணிக்குட்டி வீடு எங்க இருக்குன்னு தெரியுமா? அவன் அதற்கும் ஒரு சிரிப்பு சிரித்து கொண்டார். அண்ணே, உங்ககிட்டதான் கேட்டோம், மணிக்குட்டி வீடு எங்க இருக்குன்னு. அவர் சிரித்து கொண்டே தலையசைத்தார். உடனே கமல், டேய் மஞ்ச சட்டை போட்ட மாக்கா, தெரிஞ்சா தெரியும்னு சொல்லு, தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்லு. ஏன்டா பல்ல காட்டி வெறுப்பேத்துற? அவன் அதற்கு தலையில் அடித்து கொண்டு சிரித்தான். டேய், காலையிலே கடுப்பேத்துறியா? சிரிச்சு சிரிச்சு சாவடிக்காம பதில் சொல்லுடா. வாயில என்ன தச்சிருக்க என்று கமல் கையை ஓங்கினான். அப்பொழுது ஒருவன் வேகமாக ஓடி வந்து நிறுத்தினான். வழிபோக்கன், என்னங்க, ஏன் அவன் அடிக்க போறீங்க? ஒரு அட்ரஸ் கேட்டோங்க, தெரிஞ்சா தெரியும்னு சொல்ல வேண்டியதானே? சிரிச்சு சிரிச்சு கடுப்பேத்துறாங்க என்று கமல் சொல்ல, அட ஏங்க நீங்க வேற, விசாரிக்க வேற ஆளே இல்லையா? அவனே பிறவி ஊமை. விமல், என்னது ஊமையா? அட ஆமா, செவிடும் வேறயா என்று சொல்லிவிட்டு விமலும் கமலும் ஒருவரை ஒருவர் பார்த்துவிட்டு அந்த மஞ்ச சட்டைக்காரனை பார்த்தனர். அவன் அவர்களை பார்த்து சிரித்தான். அடச்ச போடா என்று கமல் விரட்ட, விமல், கேட்காத காதுக்கு அலங்காரமா பூ வேற என அவன் காதில் இருந்த பூவை எடுத்து கசக்கி தூக்கி எறிந்தான். இதை பார்த்த மஞ்ச சட்டைக்காரன் பூவை பார்த்துவிட்டு விமல் முகத்தையும் பார்த்து மீண்டும் கேனத்தனமாக சிரித்தான். அட பாவி, இதுக்கும் சிரிப்பு தானா? அடச்சி போடா என்று விமல் சொல்ல மஞ்ச சட்டை தலையாட்டி கொண்டே சிரித்தபடி சென்றான். வழிபோக்கன், சரி என்ன அட்ரஸ் சொல்லுங்க, நான் சொல்றேன். அது வந்துங்க மந்திரவாதி மணிக்குட்டி வீடு.
என்று விமல் கேட்க அவன் இருவரையும் மாறி மாறி பார்த்து கொண்டு கையை மட்டும் ஒரு வீட்டை நோக்கி நீட்டினான். இருவரும் கை நீட்டப்பட்ட அந்த வீட்டை பார்த்துவிட்டு, ஓ இதானா, ரொம்ப நன்றிங்க என்று சொல்லிவிட்டு இருவரும் மோட்டார் சைக்கிளை அந்த வீட்டை நோக்கி விட்டனர். வழிபோக்கன், அவனை பத்தி தெரியாம இப்படி வந்து சிக்கிட்டீங்களேடா ச்சே என்று அவன் புலம்பிக் கொண்டே சென்றான். ராகவன் கோபியோடு பழங்குடி மக்கள் கிராமத்திற்கு சென்றான். இவர்கள் செல்வதை பார்த்த பழங்குடி பெண்களும் குழந்தைகளும் குடிலுக்குள் புகுந்தனர். ஆண்கள் வரிசையாக நின்றனர். இருவரும் ஜீப்பை விட்டு இறங்கி வந்தனர். அப்பொழுது வயதான ஒரு நபர் தலைவர் என்ற பெயரில் வந்தார். வணக்கங்கய்யா என்றபடி அந்த நபர்களை ராகவன் நோட்டமிட்டார். தலைவர், என்ன விஷயமா நீங்க இங்க வந்திருக்கீங்க? ஐயா, உங்க கிராமத்துல வேற ஆண்கள் இல்லையா? இல்ல, நாங்க மட்டும்தான். ராகவன் கோபியை பார்த்து இல்லை என்பது போல் தலையசைத்தார். எதுக்கு கேக்குறீங்க? நேத்து நைட்டு நான் மாய காட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டேன். அப்போ உங்க இடத்தை சேர்ந்தவங்க தான் என்ன காட்டுக்கு வெளியில கொண்டு வந்தாங்க. அதுக்கு நன்றி சொல்லிட்டு அந்த காட்டை பத்திய ரகசியத்தை தான் தெரிஞ்சுக்க வந்தோம் என்று ராகவன் மெதுவாக கூற மக்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். ஆச்சரியமாகவும் அவர்கள் பேசிக் கொண்டனர். தலைவர், நீங்க அவங்கள பாத்தீங்களா? அதற்கு கோபி, ஏங்க, அவரை காட்டை விட்டு வெளியில கொண்டு வந்ததே அவங்க தானே சொல்றாரு, பாத்தியான்னு கேக்கீங்க? அதற்கு ராகவன், ஆமா, ஆனா அவங்கள யாருமே இங்க இல்லையே. அவங்க இங்க இருக்கிறவங்க இல்ல, இருந்தவங்க. அப்படின்னா இங்கிருந்து அவங்கள காட்டுக்குள்ள அனுப்பிட்டீங்களா, இல்ல பக்கத்து கிராமத்துக்கு அனுப்பிட்டீங்களா? இருந்தவங்கன்னா அந்த அர்த்தம் இல்ல, முன்னாடி உயிரோட இருந்தவங்க. முன்னாடி இருந்தவங்கன்னா அப்ப இப்ப இறந்தவங்கன்னு சொல்றீங்களா? ஆமா, மத்தவங்களுக்கு அவங்க இறந்து போயிட்டாங்க. ஆனா எங்க இனத்தை பொறுத்தவரை கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. அவங்க இறந்து புனித ஆத்மாவா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாய காட்ட காவல் செய்யறாங்க. ராகவன், காட்ட காவல் செய்யணுமா? எதுக்கு? அது சாதாரண காடு இல்ல, தீய சக்தியோட கூடாரம். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்றீங்களா என்று கோபி கேட்க தலைவர் பின்னால் திரும்பி பார்த்தார். எல்லோரும் அங்கிருந்து கலைந்து சென்றனர். அந்த தலைவர் ராகவனையும் கோபியையும் தன் குடிலுக்குள் அழைத்து சென்றார். ராகவனையும் கோபியையும் குடிலுக்குள் அழைத்து சென்ற தலைவர் அவர்களை அமர வைத்துவிட்டு அமைதியாக யோசனையில் மூழ்கினார். கோபியும் ராகவனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். சிறிய நிசப்தத்திற்கு பிறகு தலைவர் ராகவனை பார்த்து பேச ஆரம்பித்தார். அதிகாரி ஐயா, நாங்க இந்த காட்டுல பல ஆயிரம் வருஷமா வாழ்ந்துட்டு வரோம். இப்பதான் இதுக்கு மாயக்காடுன்னு பேரு. முன்னாடி இந்த காட்டுக்கு நீதி காடுன்னு பேரு. எங்க மூத்தவங்க ஏதோ இந்த காட்டை அழிச்சோ இல்ல விலங்குகளை அழிச்சோ இங்க வாழல. அவங்க இந்த காட்டை தாயா பார்த்தாங்க. நாங்களும் அப்படிதான் பாக்குறோம். இந்த காட்டுல புழு பூச்சில இருந்து யானை சிங்கம் தொடங்கி நாங்க வர ஒரு காலத்துல ஒரே நீதிதான். எது கிடைச்சாலும் பகிர்ந்துண்ணும் பழக்கம் இருந்துச்சு. எங்க மூத்தவங்க இந்த காட்டு விலங்குகளை கூட தாம் பெத்த பிள்ளையா பார்த்து அதுங்களுக்கும் உதவி செஞ்சு காட்டை காப்பாத்திட்டு வந்தாங்க. அந்த மிருகங்களும் எங்க மூத்தவங்களுக்கு சரியான மரியாதை கொடுத்து வந்ததுங்க. அததான் நீங்க நேத்து ராத்திரி பாத்திருப்பீங்களே. அப்படி நீதி காடா இருந்த இந்த இடம் இப்படி அமைதி இல்லாம தினமும் ராத்திரி மர்மமா மாற ஒருத்தந்தான் காரணம். கோபியும் ராகவனும் புருவம் உயர தலைவரை பார்த்தார்கள். அவளோடு யாரு யாரு என்று ராகவன் பதட்டமாக கேட்டான். இளந்திரன் என்ற பெயரை தலைவர் சொன்னதும் அந்த இடமே அமானுஷ்யமாக மாறியது. வீசிக்கொண்டிருந்த தென்றல் புயலாகி போனது. பறவைகளின் சத்தம் இரைச்சலாகி காதுகளை துளைத்து மூளைகளை தடுமாற செய்தது. அந்த இரைச்சலை தாங்கிக் கொள்ள முடியாமல் ராகவனும் கோபியும் காதுகளை கைகளால் மூடிக்கொண்டனர். என்னங்க சத்தம் இது? சகிக்க முடியல, காதெல்லாம் வலிக்குது என்றான் கோபி. இதை நிறுத்த முடியாதா என்றான் ராகவன். அந்த பழங்குடி தலைவன் சில மந்திரங்களை சொல்லி கையில் இருந்த குப்பியில் உள்ள நீரை தெளிக்க அந்த நீர் காற்றில் பட்டு கரைந்து சென்று அந்த சத்தத்தையும் காற்றின் வேகத்தையும் பழையபடி மாற்றியது. இதுதான் சில வருஷமாவே எங்களையும் எங்க மக்களையும் நரக வாழ்க்கை வாழ வச்சிட்டு இருக்கு. யார் அந்த இளந்திரன்? அவனால உங்களுக்கும் இந்த காட்டுக்கும் என்னதான் ஆச்சு? கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்ல முடியுமா என்று ராகவன் கேட்க, சொல்றேன் தம்பி, சொல்றேன். உங்களுக்கு இத பத்தி தெரியணும். அதான் இத்தனை பேரை கொண்ட காடு உங்களை உயிரோட அனுப்பியிருக்கு என்றார் தலைவர். கதையை கேட்க இருவரும் ஆர்வமானார்கள். தலைவர் அமைதியாக அமர்ந்திருந்தார். கோபி, என்னங்க, அவன் பேரை சொன்னதுக்கே இப்படியெல்லாம் நடக்குது? அவன் அவ்வளவு பெரிய ஆளா? ஆமா, அவ இந்த காட்டோட வனசரகராதான். முத இந்த காட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சான். அவனுக்கு இந்த காடும் காட்டுல இருக்கிற வளங்களும் பேராசைய கொடுத்துச்சு. இளந்திரன் வனசரக அலுவலகத்தில் இருந்தான். அவனை சந்திக்க தென்காசி தொகுதி எம்பியின் ஆள் ஒருவன் வருகிறான். வணக்கம் ஆபீசரே
என்று வந்தவன் கையெடுத்து கும்பிட்டு சேரில் வந்து பவுசாக அமர அவன் தோரணையை வைத்து அரசியல்வாதி என முடிவெடுத்தவன், சொல்லுங்க, என்ன விஷயம்? முக்கியமான விஷயமா பேசணும். வாங்கள, முக்கில் இருக்கிற டீ கடைக்கு டீ குடிச்சிட்டே பேசலாம். எங்கே பேசலாமே? லீகல்லாம் பேசலாம், விஷயம் இல்லீகல். அதான். லீகலோ இல்லீகலோ, இது ஏன் கோட்டை. என்னை தாண்டி இங்க ஒன்றும் நடக்காது. இங்க கடவுளை நான் தான், சாத்தானோ நான் தான். அப்போ ரொம்ப வசதியா போச்சு. நான் எம்பி சிவானந்தா ஐயாவோட மச்சான். என் பேரு ரத்னம். ஒரு ஷா மில் வச்சிருக்கேன். பில்டிங் கான்ட்ராக்ட் அது இதுன்னு பல பிசினஸ் போகுது. விஷயம் என்னன்னா, முன்னால இருந்த ஆபீசரும் நானும் நெருக்கம். நிறைய இல்லீகல் பண்ணிட்டு இருந்தோம். இல்லீகல்லாம் அதான் அனாதையா யாருக்கும் உதவாம நிக்குதே, சந்தன மரங்கள் தேக்கு மரங்களை கொஞ்சமா எடுத்துக்கிட்டு போய் பிசினஸ் பண்ணோம். இப்ப அவன் போயிட்டான், நீங்க வந்திருக்கீங்க. ஓ, அதனால என்கிட்ட டீல் பேச வந்திருக்கீங்க அதானே? ஆமா சார். என்ன சார், எம்பி மச்சாங்கிறீங்க, இந்த விஷயத்துக்கு போய் இவ்வளவு நீட்டி மழக்குறீங்களே? விஷயத்தை நேரடியாவே கேட்டிருக்கலாம். ரத்ன முகத்தில் புன்னகையோடு பார்த்தான். ஆனா முன்னாடி இருந்த ஆபீசருக்கு 20% ஷேர் கொடுத்தீங்க பாருங்க, அதுக்கு ஒத்துக்க முடியாது. ஏன் சார் உடனே இன்னொரு குண்டை தூக்கி போடுறீங்க? எனக்கு 50% ஷேர், உங்களுக்கு 50. டீல் ஓகேனா பண்ணலாம். எல்லா வேலையும் நான் பார்க்கணும், அதுக்கு 50. சும்மா இருக்கிற உங்களுக்கு 50ஆ? டீல் ஓகேனா பண்ணலாம், இல்ல தாராளமா கிளம்பலாம். சென்ட்ரல் போனா போகுது, ஸ்டேட் ரெடியா இருக்கு. எது, அந்த பத்மநாதனா? இளந்திரன் புன்னகைத்தான். என்ன மீறி நீ அவனோட சேர்ந்து எப்படி மரத்தை வித்து சம்பாதிக்க போறேன்னு பாத்துலாம் என கோபமாக சென்ற ரத்தினத்தை வில்லத்தனமாக பார்த்தான் இளந்திரன். மறுநாள் காலை இளந்திரன் பேப்பரை எடுத்து விரித்தான். எம்பி மச்சானும் பிரபல தொழிலதிபருமான ரத்தினம் சென்ற கார் மீது லாரி மோதி விபத்து. சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் என்று நியூஸை படித்தவன் ஒயினை எடுத்து குடித்துவிட்டு ஒரு சிரிப்பு சிரித்தான். ஷேர் தர மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே அடியா போய் சேர்ந்துட்டியே ரத்னம் என்றான். இளந்திரன் ரியல் எஸ்டேட் ஓனர் பத்மநாபனோட சேர்ந்து மரங்களை எல்லாம் திருட்டுத்தனமா வெட்ட ஆரம்பிச்சான். அதுக்கு 50-50 ஷேர் பிரிச்சுட்டாங்க. லட்சங்கள்ல புழங்க ஆரம்பிச்சான். பணவெறி அவன் கண்ணை மறைச்சது. அதுக்கு பிறகு அவனுக்கு பொழுதுபோக்கே இங்க இருக்கிற பறவைகளையோ விலங்குகளையோ வேட்டையாடுறதுதான். துப்பாக்கியால் ஒரு மானை குறி பார்த்து சுட்டான் இளந்திரன். எப்படி என்னோட குறி? வனக்காப்பாளர் துரை, நீங்க வச்ச குறி என்னைக்கு தப்பிருக்கு? இந்த காடே என்னோட சொத்து. இத வச்சு நான் இன்னும் பெரிய இடத்துக்கு போக போறேன். நடுவுல யார் வந்தாலும் சாவுதான். அதற்கு துரை, இப்படி மான் புலின்னு எல்லாத்தையும் சுட்டு தள்ளலாம். நாளைக்கு கணக்குல எதை காட்டுவீங்க? அது நடக்கும்போது பாத்துக்கலாம். எதை? நீங்க கம்பி என்றதையா? டேய், அதான் இருக்கவே இருக்கானுங்கல்ல இந்த காட்டுவாசி பயலுக. இவனுங்க தான் வேட்டையாடுனானுங்கன்னு சொல்லிட வேண்டியதான். சார், இவனுங்களா? இவங்க அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. இவங்க மிருகங்களுக்கே வைத்தியம் பாக்குறவனுங்க, காட்ட தெய்வமா பாக்குறவனுங்க. இவனுங்க எப்படின்னு கேக்குறியா? கேட்காத, நாளைக்கு பாரு. மறுநாள்ல இருந்து மிருகங்களை பறவையெல்லாம் கொன்னுட்டு பக்கத்துல ஈட்டி கம்பு எங்களோட ஆடை முகமூடி எல்லாத்தையும் போட்டு நாங்க செஞ்சது போல காட்டினா. அமைதியா நீதி காடா இருந்த இந்த இடம் அவ வந்த பிறகு துப்பாக்கி சத்தமும் பறவை விலங்குகளோட அலறல் சத்தமுமா மாறுச்சு. ரத்தமும் சதையும் கேட்க ஆரம்பிச்சது. பல பெண்களை பாலியல் கொடுமை செஞ்சு கொலை பண்ணி காட்டுக்குள்ள போட்டான். பழிய எங்க இனத்து மேல போட்டான். எங்க மூத்தவங்க இத பத்தி மேலிடத்துக்கு புகார் செஞ்சாங்க. ஆனா அது பெரிய ஆட்கள் மூலமா அவன் சமாளிச்சான். அவனுக்கு பத்மநாதன் கூடவே இருந்து எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கிட்டான். நாங்க தான் அவன் மேல புகார் கொடுத்தோம்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அவனோட குறி எங்க மேல வந்துச்சு. அது மட்டும் இல்ல, குடிசைக்கும் காட்டுக்கும் தீய வச்சு கொளுத்திட்டு எங்க குடிசைகள்ல இருந்துதான் தீப்பத்தி காடு எரிஞ்சதா சொல்லி நாடகம் நடத்தினான். அதனால எங்க இனத்துல பல பேரோட உயிர் போச்சு என அழுதார் தலைவர். துரை, சார், உங்களை ஏதோ நினைச்சேன். நீங்க என்னடானா இந்த காட்டு மிராண்டி பயலுகளை அலற விடுறீங்களே? இதெல்லாம் என்ன துரை? இன்னும் நிறைய நடக்க போகுது. என்ன, அதெல்லாம் பார்க்க நீ தான் இருக்க போறது இல்ல. சார், என்ன சொல்றீங்க? புரியலையே. புரியலையா? இப்ப புரியும் என்று சொல்லிவிட்டு கல்லாலான ஈட்டியை கொண்டு துரை மார்பில் குத்தி இறக்கினான் இளந்திரன். ஐயோ துரை, துரை, என்னப்பா இது? மரத்தை வெட்டாதுன்னு சொன்னதுக்கு இந்த காட்டுவாசி பயலுக உன்னை இப்படி பண்ணிட்டானுங்களே, பாவம் நீ என்று பயங்கரமாக சிரித்தான். அந்த வனக்காப்பாளரை நாங்க கொன்னதா சொல்லி அரசாங்கத்துல இருந்து வந்தவங்க எங்க மூத்தவங்களை ஆம்பளை பொம்பளைன்னு கூட பார்க்காம அடிச்சு கொடுமைப்படுத்தி இதோ இந்த எல்லையில வச்சுட்டாங்க. எங்களுக்கு காட்டுக்குள்ள போக அனுமதி மறுக்கப்பட்டுச்சு. நாங்க இல்லாத தைரியத்துல இன்னும் அவன் சுதந்திரமா மிருகங்களை வேட்டையாடுனா, பறவைகளை வேட்டையாடுனா. அவனை யாரும் எதிர்த்தா
அவங்கள கூட காட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் ஓட விட்டு விசில் அடிப்பான். விசில் சத்தம் நின்னா சுடுவான். அப்பதான் சில சடங்குகளை செஞ்சு எங்க மூத்தவங்களோட ஆத்மாவை வர வச்சு இந்த காட்டை காப்பாத்த கெஞ்சினோம். அவங்க அதை சரியாதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்பதான் காட்டுக்கு ஓரம் 100 ஏக்கர் நிலத்தை ஆரம்பிச்சு அதுல ஏதோ ஒரு பெரிய சாராய தொழிற்சாலை அமைக்க ஏற்பாடு பண்ணா பத்மநாபன். அதுக்கு அந்த 100 ஏக்கர் நிலத்துல இருந்த அந்த காட்டை அவன் அழிக்க அங்க இருந்த எல்லா விலங்குகளையும் பறவைகளையும் அடியோட கொன்னான். அங்க இருந்த எங்க குலதெய்வத்தை கூட அவன் விட்டு வைக்கல. தடுக்க போன எங்களை துப்பாக்கியால மிரட்டினாங்க. இத பார்த்து கோவப்பட்ட எங்க மூத்தவங்களோட ஆத்மாக்கள் ராத்திரியில போய் வேலை செய்ய வந்த அத்தனை பேரையும் தடுத்து ஓட விட்டாங்க. ஆனா காலையில அவ எங்க எல்லாரையும் கொண்டு குவிக்கணும்னு துப்பாக்கியோட வந்தா. நாங்க எல்லாருமே குடியலுக்குள்ள ஒளிஞ்சுகிட்டு இருந்தோம். விசில் சத்தம் மட்டும் தான் எங்களுக்கு கேட்டுச்சு. அப்பப்ப துப்பாக்கி சத்தம் வந்துச்சு. எங்க இனத்துல ஒவ்வொருத்தரையா கொண்டு குவிக்க ஆரம்பிச்சான். அந்த பிணத்து மேல ஏறி உட்காந்து சத்தம் போட்டு சிரிச்சான். அப்பதான் இரவாச்சு. எங்க மூத்தவங்க 11 பேரும் வந்தாங்க. அந்த ரத்த வெறி பிடிச்ச அரக்கனை அழிச்சாங்க. அவன் சாகும் பொழுது இந்த நீதி காட்ட மர்ம காடா மாத்துவேன், ராத்திரியில என்னோட வேட்டை தொடரும்னு சொல்லிட்டு இறந்து போனான். அப்புறம் அவன் சொன்ன மாதிரி ராத்திரி ஆனா அந்த விசில் சத்தமும் அலறல் சத்தமும் வந்துட்டே தான் இருக்கு. அதனால நீதி காடு மாய காடுன்னு பேர் எடுத்துச்சு. இப்பெல்லாம் ராத்திரி ஆச்சுன்னா நாங்களே காட்டுக்குள்ள போக மாட்டோம். அவனை பிடிக்க பல மந்திரவாதிகளை கூட அழிச்சிட்டு வந்தோம். பயன் இல்ல. எங்க முன்னவங்க சொல்லி தந்த சில மந்திரத்தை வச்சுதான் நாங்களே எங்களை காப்பாத்திக்கிறோம். ஆனா அவனை எதிர்க்க ஒருத்தன் வருவான்னு எங்க முன்னோர்கள் சொன்னாங்க என்று சொல்லி முடித்து விட்டு ராகவனை பார்த்தார் அந்த தலைவர். வந்துட்டீங்க. ராகவன் குழப்பத்தோடு, யார சொன்னீங்க? நீங்க தான். அதற்கு ராகவன், என்ன கோபி சொல்றாங்க? அவர் சொன்னது சரிதான். அந்த இளந்திரன் அழிக்கக்கூடிய வீரன் நீங்க தானே அவர் சொல்றாரு. ஏது நானா? என்ன கோபி சிரிப்பு காட்டுற? செத்து போனவனை திரும்ப எப்படி அழிக்க? அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கும் சார். அது என்ன வழி? அதற்கு தலைவர், அது எங்களுக்கு தெரியாது. ஆனா கண்டிப்பா ஏதாவது ஒரு வழி இல்லாம இருக்காது. நீங்க சொல்றத நான் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. ஆனா இந்த காட்டுல நடக்கிற மர்மத்தை ஒழிக்க என்னால முடிஞ்ச எல்லாத்தையும் நான் பண்ண தயார் என்று எழுந்தான் ராகவன். கோபியும் அவனோடு எழுந்தான். சரி, எனக்காக இவ்வளவு நேரம் ஒதுக்கி இளந்திரன் பத்தி சொன்னதுக்கு நன்றி. நான் போயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு வெளியேறியவன் திரும்ப வந்து, அது என்ன வழின்னு கண்டுபிடிப்போம், அப்புறம் பார்க்கலாம் என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் ராகவன். கமலும் விமலும் மணிக்குட்டி வீட்டிற்குள் நுழைந்தனர். கமல், என்னடா இது, வீடா இல்ல பூத் பங்களாவா இப்படி இருக்கு? அதற்கு விமல், டேய், மந்திரவாதி வீடு அப்புறம் எப்படா இருக்கும்? அதுவும் சரிதான். மேலிருந்து ஒரு எலும்பு கூடு பொத்தனை விழுந்ததை கண்டு இருவரும் அலறிக்கொண்டு ஓடினார்கள். கதவு வேகமாக அடைத்துக் கொண்டது. ஐயோ, அடிச்சுக்கிச்சே கமல். இப்ப என்னடா பண்றது விமல்? யார் நீங்க என்றொரு குரல். இருவரும் பயந்து போய் சுற்றி சுற்றி பார்த்தனர். என்னடா இது விமல், சத்தம் மட்டும் வருது, ஆள காணோம். உங்களதான் கேக்க, யார் நீங்க என்று அந்த குரல் திரும்ப வந்தது. அது வந்து, நான் கமல், இவன் விமல். சிச்சி, நான் விமல், இவன் கமலு. நாங்க மண்ணாங்கட்டிய இல்ல மந்திரவாதி மணிக்குட்டிய தேடி வந்திருக்கோம். அது நீங்களா? அமைதியாக இருந்தது விமல். என்ன பதிலே காணோம்? டேய், என்னடா சத்தம் இல்ல? உனக்கு எதுவும் கேக்குதா? இல்லடா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ என இருவரும் ஒன்றாக அருகில் இருந்த அறையை பார்த்தபடி நிற்க பின்னால் இருந்து இருவர் தோள் மீதும் கை வந்தது. விமல், டேய், கைய எறா. அதே தான் நானும் சொல்றேன், கைய எடு. நான் எங்கடா வச்சிருக்கேன்? நீ தானே என்று திரும்பியவன் அதிர்ந்து போய் கையை தட்டிவிட்டு நகர்ந்தான். இருவரும் பதறி போனார்கள். மந்திரவாதி மணிக்குட்டி, என்ன பயந்துட்டீங்களா? அப்புறம் பயப்படாம இப்படி வந்து நின்னா பயப்படாம என்ன பண்ண என்று கமல் கூற, சரி சரி, நீங்க எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க? அது வந்து என்று ஒரு புத்தகத்தை எடுத்து மணிக்குட்டியிடம் நீட்டினான் கமல். அதை வாங்கிய மணிக்குட்டி அதிர்ச்சியும் ஆச்சரியமுமாக புத்தகத்தை திருப்பினான். மணிக்குட்டி விமல் கொடுத்த அந்த புத்தகத்தை வாங்கி அதிர்ச்சியோடு பார்த்தான். அனைத்தும் மந்திர குறிப்புகள். அதுவும் சாதாரண குறிப்புகள் இல்லை. அடக்க முடியாத கொடூரமான ஆத்மாக்களை அடக்கும் சடங்குகளும் மந்திரங்களும் நன்றாக தெளிவாக படத்துடன் இருந்தது. மணிக்குட்டி, இது இது எப்படி உங்களுக்கு கிடைச்சது? யார் கொடுத்தா? இது எங்க அப்பாவோடது என்றான் விமல். உங்க அப்பா மந்திரவாதியா என ஆச்சரியமாக கேட்க கமல், சச்ச, அவர் ஆராய்ச்சியாளர். அவரும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்துதான் நிறைய ஆராய்ச்சிகள் செஞ்சு இந்த புத்தகத்தை எழுதினாங்க.
ஆமா, அவங்க எதை பத்தி ஆராய்ச்சி பண்ணாங்கன்னு தெரியுமா என்று மணிக்குட்டி கேட்க, கமல், அது அவங்க ஒரு காட்டை பத்தி ஆராய்ச்சி பண்ணதா ஞாபகம். அதானடா அண்ணா? ஆமாடா, எனக்கும் அப்படிதான் ஞாபகம் இருக்கு. அந்த காட்டுக்கு பேரு மாயக்காடா? ஆமா, அந்த பேர் தான் அப்பா சொல்லிட்டே இருப்பாரு. அது எப்படி உங்களுக்கு தெரியும்? அந்த காட்டுக்கும் எனக்கும் தீரா பகை இருக்கு என சொல்லும் பொழுதே மணிக்குட்டி கண்களில் பழிவாங்கும் வெறியை காண முடிந்தது. எங்களுக்கும் கூட இருக்கு என்றான் கமல். அதற்கு விமல், ஆமா, எங்க அப்பா அந்த காட்டை ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சதுல இருந்தே தனியா பேசுவாரு, புலம்புவாரு. அவரோட நண்பர் வேற இறந்து போனதால ரொம்பவே பாதிக்கப்பட்டாரு. அப்புறம் அவர் எங்க போனாரு, என்ன ஆனாருன்னு எங்களுக்கு தெரியல. அது சரி, இவ்வளவு நாள் அப்புறம் இப்பதான் உங்க அப்பாவை தேடுறீங்களா? அட ஆமாங்க, அப்ப எங்களுக்கு 7 வயசு. டேய், எனக்கு அப்ப 8 வயசு என்றான் விமல். சரி, இவனுக்கு 8, எனக்கு 7 வயசு. அப்பா இதோ வராரு அதோ வராருன்னு சொல்லியே எங்க அம்மா எங்களை ஏமாத்தி இவ்வளவு தூரம் வளர்த்துட்டாங்க. இப்ப அம்மா இறந்த பிறகுதான் வீட்டை ஒதுங்க வைக்கும்போது இந்த புத்தகம் கிடைச்சது. இத பத்தி அம்மா எங்க கிட்ட ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. இதை எங்களை தொட விட மாட்டாங்க. இது சாதாரண புத்தகம் இல்ல. இந்த புத்தகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான புத்தகம். இது யாரால எழுதப்பட்டதுன்னு தெரியுமா? எங்க அப்பா கிட்ட இருந்தது மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். உங்களுக்கு இந்த புத்தகத்தை பத்தி என்ன தெரியும்? என்ன தெரியுமா? இந்த புத்தகத்தை எழுதுனது என்னோட அப்பா மாமலையன். எது, உங்க அப்பாவா? ஆமா, அந்த மாயா காட்டுல இருக்கிற கொடூர அரக்கனோட ஆத்மாவை கட்டுப்படுத்த அந்த காட்டுல வாழ்ந்த பழங்குடி மக்களும் உங்க அப்பாவும் அவரோட நண்பரும் சேர்ந்து பல மந்திரவாதிகளை தேடினாங்க. ஆனா வந்த யாராலையும் அவனை கட்டுப்படுத்த முடியல. அதுக்கு மாறா எல்லாரும் இறந்து போனாங்க. அப்புறம் அந்த கொடூரனை அடக்க யாரும் வரல. எல்லாருமே பயந்து நடுங்குனாங்க. அப்பதான் என்னோட அப்பா மாமலையனை தேடி உங்க அப்பா சீனிவாசனும் அவரோட நண்பர் சிவனேசனும் வந்தாங்க. ஸ்ரீனிவாசனும் சிவனேசனும் மாமலையனின் அருகில் நின்றனர். மாமலையன் தியானத்தில் அமர்ந்திருந்தான். அவன் முன்பு அணையா விளக்கொன்று எரிந்து கொண்டிருந்தது. உடலெல்லாம் இரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கும் அவன் அந்த நெருப்பின் ஒளியில் மிளிர்ந்தான். இருவரும் அவன் கண்களை திறக்கும் வரை காத்திருந்தனர். சிறிது நேரத்தில் கண்களை திறந்தான் மாமலையன். வா சீனிவாசா, வா சிவனேசா என்ற அவனது கம்பீர குரலில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அருகில் இருந்த கோரைப்பாயில் அவர்களை உட்கார சைகை செய்தான் மாமலையன். இருவரும் சௌகரியமாக அமர்ந்தனர். சிவனேசன், உங்களை பத்தி ஊர்ல விசாரிச்சோம். நீங்க பெரிய மந்திரவாதின்னு சொல்றாங்க. அடக்க முடியாத எத்தனையோ ஆத்மாக்களை நீங்க அடக்கிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதனாலதான் உங்ககிட்ட உதவி கேட்டு வந்தோம். எனக்கு தெரியும் நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு. அந்த மாய காட்டுல இருக்கிற இளைஞரனோட ஆத்மாவை அடக்கதான் நீங்க பல மந்திரவாதிகளை கூட்டு போனீங்க. எல்லாமே தோல்வி. இப்ப ஏன் முன்ன நிக்கிறீங்க? என்ன, நான் சொல்றது சரிதானே? ஆமா, சரிதான் என்றான் சீனிவாசன். அந்த ஆத்மா சாதாரண ஆத்மா இல்ல. நடந்த தப்புக்கெல்லாம் காரணம் அந்த பழங்குடி மக்கள் தான். அவங்களா? ஆமா, அவங்க செஞ்ச ஒரே தப்பு இளந்திரனை கொல்ல அவங்க முன்னோர்களோட ஆத்மாக்களை பயன்படுத்தியதுதான். அவங்க எடுத்த முயற்சி தப்பா போய் அவங்களுக்கு எதிராவே மாறிடுச்சு. அதனாலதான் அவனும் கொடூரமான சக்தி வாய்ந்த ஆத்மாவா மாறி போனான். சிவனேசன், சரிங்க, ஏதோ நடந்தது நடந்து போச்சு. அந்த காட்டுல நிறைய உயிரினங்கள் வாழுது, பல மரங்கள் இருக்கு. அது எல்லாமே பாதுகாக்கப்பட வேண்டியது. ஆனா அதுக்குள்ள எங்களை போக விடாம மிருகங்களோட மனிதர்களையும் கூட அவன் வேட்டையாடிட்டு இருக்கான். இதை தடுத்து நிறுத்தி அந்த காட்டை எப்படியாவது மீட்கணும். அதுக்கு உங்க உதவி வேணும். என்னோட உதவி உங்களுக்கு கண்டிப்பா உண்டு. ஆனா நடக்கிறது எதுவும் நம்ம கையில இல்ல. எது நடந்தாலும் அதை ஏற்கதான் வேணும். என்னங்க புதிர் போட்டு பேசுறீங்க என்று சீனிவாசன் கேட்க, நான் புதிர் போடல, உண்மையதான் சொன்னேன். இதனால என்னோட உயிருக்கும் உங்களோட உயிருக்கும் கூட ஆபத்து தான். சிவனேசன், அது தெரிஞ்சது தானே. நாங்க எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இந்த காட்டை மீட்க தயாராயிருக்கோம். நீங்க தாராளமா உதவி பண்ணுங்க. சரி, நீங்க தாராளமா போங்க. நாளைக்கு நான் இந்த இளைஞரோட ஆத்மாவை அடக்க என்னோட குருவை அழைச்சு பேசுறேன். நல்ல முடிவு கிடைக்கும். நீங்க பயப்படாதீங்க. சரி, அப்ப நாளைக்கு நாங்க வரோம் என்று சீனிவாசன் சொல்ல, போயிட்டு வாங்க. இருவரும் சென்ற பின் ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினான் மாமலையன். சிவனேசன், சீனிவாசன் இருவரும் மாமலையன் பற்றி அந்த பழங்குடி மக்களிடம் கூறினார்கள். அதில் ஒருவன், அட போங்க, எத்தனையோ மந்திரவாதி வந்து செத்துதான் போயிருக்காங்க. எவனோ அந்த இளைஞரனை அடக்குற மாதிரி தெரியல. அதற்கு சிவனேசன், ஆனா இவர் நம்ம பிரச்சனையே சொல்லாமலேயே அவராதான் எல்லாம் சொன்னாரு. உதவி செய்யறதா வாக்கு கொடுத்திருக்காரு. அதற்கு தலைவர், சரி வரட்டும், அவரால முடிஞ்சத பண்ணட்டுமே. சரியான சந்தோஷம் தானே. அப்ப வரட்டும், வந்து அவரோ ரத்தங்கக்கி செத்து போகட்டும் என்று ஒருவன் நக்கலாக கூட்டத்தில் சொல்ல எல்லோரும் சிரித்தார்கள். தலைவர், இது சிரிக்கிறதுக்கான நேரமா?
அந்த காட்டுல நம்ம பெத்த பிள்ளையா நினைச்சிட்டு இருந்த விலங்குகளும் பறவைகளும் செத்துட்டு இருக்கு. நமக்கு பசி தீர்த்த மரங்கள் எல்லாம் தவிச்சிட்டு கிடக்கு. தினம் தினம் எவனாவது உள்ள போய் மாட்டிக்கிட்டு செத்து போற அந்த அலறல் சத்தத்தை காது கொடுத்து கேட்க முடியல. எப்படியாவது நம்ம அந்த இளைஞரனை அடக்குனா போதும். வரட்டும், அந்த மாமலையன் என்ன பண்றான்னு பாக்கலாம். மாமலையன் தன் குருவை மனதால் அழைத்தான். அவன் குரு அவனுக்கு காட்சி கொடுத்தார். அவன் செய்ய வேண்டிய அனைத்தையும் அவர் சொல்ல இவன் அதை கவனித்துக் கொண்டான். அவன் குரு அங்கிருந்து விடை பெற்றார். சீனிவாசனும் சிவனேசனும் மாமலையனை காண வந்தனர். மாமலையன் அவர்களிடம் புத்தகத்தை எடுத்து நீட்டினான். இது என்ன புத்தகம் என சீனிவாசன் கேட்க, இதுதான் அந்த இளைஞரனை எப்படி அடக்க வேணுங்கிற வழிகள் உள்ள புத்தகம். என்னோட குருவோட துணையால நான் எழுதுனது. அவர்கள் அதை புரட்டி பார்த்தார்கள். சிவனேசன், என்ன இது? தப்பி வந்த நபர் மூலமா தான் அவன் அழிக்க முடியுமா? ஆமா, ஆனா யாருமே அங்கிருந்து தப்பி வந்ததில்லையே. வரணுமா என்று சீனிவாசன் கேட்க, ஆமா, அப்படி தப்பி வரக்கூடிய நபர் மூலமா தான் அவன் அழிக்க முடியும். வேற வழி இல்ல. உங்கள ஒருத்தர் அதை செய்ய முடியுமா? இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். இருவரும் ஒன்றாக நான் பண்றேன் என்று சொன்னார்கள். சிவனேசன், டேய் பைத்தியமா உனக்கு? 2 பசங்க இருக்காங்க, மறந்துட்டியா? அதற்கு சீனிவாசன், எனக்கு இருக்கிறது இருக்கட்டும், உனக்கும் தானே ஒரு பையன் இருக்கான். அது பரவாயில்ல, என் மனைவி அவனை பாத்துப்பா. அவனுக்கு தேவையானது எல்லாமே நான் சேர்த்து வச்சிட்டேன். ஏன்? நானும் தான் வச்சிட்டேன், நானே பண்ணிக்கிறேன். டேய் நீ சும்மா இரு, நானே பாத்துக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருந்த மாமலையன், உங்க நட்பு என்ன மெய்சில் இருக்க வைக்குது. உங்கள ஒருத்தர் சாவோட போராட போறீங்க, அத ஞாபகம் வச்சுக்கோங்க. சிவனேசன், நீயே இத பண்ணு, நீதான் மனசால ரொம்ப பலமானவன். சிவனேசன் சரி என்றான். சரி, இன்னைக்கு ராத்திரி நீ அந்த காட்டுக்குள்ள இருந்து காலையில உயிரோட வந்துட்டானா உன் மூலமா அந்த இளைஞரன் ஆத்மாவை அழிச்சிடலாம். ஒருவேளை வராம போனா அடுத்து எவன் வருவான்னு எதிர்பார்க்க வேண்டியதுதான். ஒருவேளை எனக்கு எதுவா ஆனா கூட இந்த புத்தகத்துல இருக்கிறத வச்சு வேற ஒரு மந்திரவாதி மூலமா இத நீங்க செய்யலாம். சீனிவாசா, இந்த புத்தகம் உன்கிட்ட பத்திரமா இருக்கட்டும். எங்களுக்கு எதுவா ஆச்சுன்னா நீயாவது இத தொடர்ந்து செய். சீனிவாசன் புத்தகத்தை வாங்கி கொண்டான். இருவரும் அங்கிருந்து கிளம்பி வெளியே வரும்பொழுது சிவனேசனை நோக்கி வந்த காக்கா ஒன்று தலையில் அடித்தது. அதோடு அந்த காகம் சிறிது தூரத்தில் இறந்து விழுந்தது. சிவனேசன் தலையில் காக்கை சிறகால் அடித்து இறந்து போக இருவரும் பதறி போனார்கள். சிவனேசா, எதுவும் ஆகலையே? இல்லடா, எதுவும் இல்ல. என்னடா இது, காக்கா தலையில அடிச்சா மரணத்தோட அறிகுறின்னு சொல்வாங்களே. இன்னைக்கு ராத்திரி வேற நீ அந்த காட்டுக்குள்ள போற. வேண்டாம்டா சிவனேசா. எதுவா இருந்தாலும் சரி, நான் அந்த காட்டுக்குள்ள போறேன். நீ இத பத்தி எல்லாம் கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். நீ சொன்னா கேட்க மாட்டேன். சரி நீ செய், நான் எப்பவும் உன் கூடவே இருக்கேன். பழங்குடி மக்கள் கிராமத்தில் பதட்டத்தில் இருந்தனர். மாறி, ஏதோ நாம எடுத்த தப்பான முடிவுல ஒழிய வேண்டிய பாவி இப்படி ஆவியா வந்துட்டான். நம்ம எவ்வளவோ மந்திரவாதிகளை கூட்டிட்டு வந்து பார்த்தாச்சு, எந்த பிரயோஜனமும் இல்ல. இனியும் நாம இந்த காட்டுல இருக்கிறது நல்லதா படல. நான் சொல்றத சொல்லிட்டேன். அதற்கு இன்னொருவன், அட யாருடா இவன்? எவனோ ஒருத்தனுக்காக நாம ஏன்டா நம்ம தாயை விட்டு போகணும்? அவன் உயிரோட இருக்கும் பொழுதே சாதிக்க முடியாதத இறந்து சாதிச்சிருவானா? நாம இருக்கிற வரதான் காட்டுக்கு பாதுகாப்புன்னு அவனுக்கு தெரியும். அவன் நம்மள விரட்டதானே காப்பாளரை கொன்னுட்டு பழிய நம்ம மேல போட்டான். இப்ப உசுருக்கு பயந்து அவன் வழியில போக சொல்றியா? அதானே, இது மத்தவங்களுக்கு தான் சாதாரண காடு, நமக்கு தாய்மடி. செத்தாலும் தாய்மடியில சாவமே தவிர உசுருக்கு அஞ்சு ஓடுற அவசியம் இல்ல. நீங்கெல்லாம் சொல்றத கேட்க மாட்டீங்க என்று வேகமாக கிளம்பினான் மாறி. தலைவர், அவன் போகட்டும், அவனை விடுங்க. இப்ப இருக்கிற இளம் பயல்களுக்கு என்ன தெரியுது? வெளியில இருக்கிறவங்களோட பழகி நம்ம வழக்கத்தை மாத்திக்கிட்ட பையன் அவன். அதான் காட்டுல வாழறத விட நாட்டுல வாழுற வாழ்க்கை அவனுக்கு பிடிச்சு போச்சு. மற்றொருவன், எது அந்த வண்டியோட புகை, சாயம் கலந்த தண்ணி, மருந்தடிச்ச காயின்னு வாழ்ந்து 40 வயசுலயோ 60 வயசுலயோ சாகுறாங்களே, அந்த வாழ்க்கை தான் பிடிச்சு போச்சாமா துரைக்கு. இன்னொருவன், அது சரி, ஆசை யார விட்டது? மற்றொருவன், போறவங்க போகட்டும், விட்டுடுங்க. இருக்கிறவங்க நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போமே. அதற்கு தலைவர், அதான் அந்த மந்திரவாதி மாமலையன் சொன்னபடி ஒரு வாய்ப்பை உருவாக்குவோம். நாளைக்கு விடிஞ்சு அந்த சிவனேசன் தம்பி உசுரோட இருந்துச்சுன்னா அவங்க மூலமா இளந்திரனை அழிச்சிடலாம்னு சொல்றாங்கல்ல, அதையும் தான் பாப்போமே. இன்னொருவன், சரி எல்லாரும் அந்த சிவனேசன் தம்பிக்காக வேண்டிப்போம். கோபி இங்க வா என்று சிவனேசன் அழைக்க, சொல்லுங்கப்பா, அப்பாவை உனக்கு பிடிக்குமா? பிடிக்குமே. எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நான் இல்லனா கூட அப்பாவை மறக்க கூடாது, சரியா? அம்மாவை நல்லா பாத்துக்கணும், நல்லா படிச்சு பெரிய வேலைக்கு போகணும், சரியா? சரிப்பா.
அப்பாவுக்கு முத்தம் கொடு என்று குனிந்து கன்னத்தை காட்ட கோபி எக்கி நின்று முத்தம் கொடுத்தான். அவர் அவனை கட்டி தழுவி கொண்டு நிமிர்ந்து பார்த்தான். எதிரே மங்களம் சோகமாகத்தான் நின்றாள். உனக்கு என்ன சொல்றதுனே தெரியல மங்களம். பல கனவோட வந்திருப்ப. என் அம்மா சின்ன வயசுலயே என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. நானும் வீட்டை விட்டு ஓடி வந்துட்டேன். அந்த தாய் பாசத்தை 8 வருஷமா நான் உன்கிட்ட பார்த்தேன். நான் திரும்பி வருவேன், கவலைப்படாத. என்னதான் நீங்க சொன்னாலும் எனக்கு மனசு சமாதானம் ஆகாது மாமா என்று அவனை கட்டிப்பிடித்து அழுதாள். அவன் அவளை தேற்றிக் கொண்டே அவள் நெற்றியில் முத்தம் பதித்தான். கோபியை அவளிடம் ஒப்படைத்துவிட்டு அவன் அங்கிருந்து வேக வேகமாக கிளம்பினான். மாமலையன் நடக்க போவதை நினைத்து யோசனையில் மூழ்கியிருந்தான். சிவனேசனிற்காக பிரார்த்தனையும் செய்தான். பழங்குடி மக்களும் தங்கள் தெய்வத்திடம் வேண்டிக் கொண்டனர். சீனிவாசன் நண்பன் திரும்ப வருவதற்காக காத்திருந்தான். சிவனேசன் மாய காட்டிற்குள் நுழைந்தான். அடர்ந்த இருளான அந்த காடு அவனை மிகவும் கோரமாகத்தான் வரவேற்றது. பழங்குடி மக்கள் கருத்துபடி அவன் காட்டின் மேற்காகத்தான் செல்ல வேண்டும். அங்கேதான் பாதுகாவலர்கள் இருப்பார்கள். ஆதலால் சிவனேசன் மேற்கு பக்கமாக நடக்க ஆரம்பித்தான். சிறிது தூரம் சென்றவன் ஏதோ வித்தியாசமாக உணர்ந்தான். இதே இடத்துல நான் இதோட 4 இல்ல 5 முறை நடக்கிறதா ஞாபகம். சற்று யோசித்தவன், இரவானா காடு நேர் எதிரா மாறும். அப்படின்னா இப்ப காட்டோட மேற்கு திசை கிழக்கு திசையா தான் இருக்கும். அப்ப நான் கிழக்க நோக்கி நடக்கணும். அப்பதான் மேற்குல போய் சேருவேன். அது மட்டும் இல்லாம நான் நேரா பார்த்து நடக்காம கீழே பார்த்து நடக்கணும். இங்க சுத்தி இருக்கிற எல்லாமே மாயை. சரி, நாம இனி சரியான பாதையில பயணிப்போம். சிவனேசன் நடக்கலானான். பல மிருகங்களின் வேட்டையாடும் சத்தம் கொடூரமாக இருந்தது. அலறல்கள் வேறு காதை கிழித்தது. எல்லாமே மாயை என்பது போல் சிவனேசன் நடந்து கொண்டே இருந்தான். எதிரே தீப்பந்த வெளிச்சம் சற்று தொலைவில் நன்றாக தெரிந்தது. அது அந்த பாதுகாவலர்கள் ஆத்மாக்கள் தான் என்பதை உணர்ந்தவன் வேக வேகமாக ஓடினான். அப்பொழுது அந்த விசில் சத்தம் கேட்க அப்படியே நின்றான். மெதுவாக கேட்டது. அவனும் மெல்ல மெல்ல அடியெடுத்து வைத்து நடந்தான். பின்னால் யாரோ நடப்பது போன்ற சத்தம் கேட்டது. மெதுவாக திரும்பி பார்த்தான். யாரும் இல்லை. அந்த தீப்பந்த வெளிச்சம் வேறு தூரமாகிக் கொண்டே போவதை அறிந்து மீண்டும் வேகமாக நடந்தான். மீண்டும் விசில் சத்தம் கேட்டது. பயத்தில் உறைந்து போனான். நகரவில்லை. இப்பொழுது அருகில் வேறு கேட்கிறது. அப்பொழுது அந்த காலடி சத்தம். சருகுகளை நொறுக்கிக் கொண்டும் ஏதோ பழைய பாடலை தன் உதடுகள் மூலம் இசையாய் கொடுத்து கொண்டும் சிவனேசனுக்கு பின்னால் நடந்து வந்தான் இளந்திரன். இளந்திரன் மிகவும் கொடூரமானவன் என்பது சிவனேசனுக்கு நன்றாக தெரியும். ஆனால் பார்க்கவே இவ்வளவு கொடூரமானவனா என்று அதிர்ந்தான். அவனை பார்த்து கொண்டே சிவனேசன் பின்னால் சென்றான். ஏய், எங்க போற? நில்லுப்பா. அவன் நடந்து கொண்டே இருந்தான். சொல்றோம்ல, நில்லு என்று சிரித்துக் கொண்டே கூறினான் இளந்திரன். அவன் திரும்பி வேகமாக ஓட முயன்றான். சொன்னா கேட்க மாட்டீங்களே என்று சொல்லியவன் கைகளை அசைத்த மறுகணம் எங்கிருந்தோ காட்டு கொடிகள் வந்து அவனை காலை வாரிவிட மண்ணில் தொப்பென விழுந்தான் சிவனேசன். சிங்கம் போல ஒரே தாவில் சிவனேசனுக்கு முன் போய் நின்றான் இளந்திரன். என்ன ரொம்ப கஷ்டப்படுத்தாத, சரியா? சொன்னா கேட்கணும் என்று சொல்லிக்கொண்டே முன்னால் வந்தான். அவனுக்கு தீப்பந்த வெளிச்சம் தெரிந்தது. எப்படியாவது அவங்க கிட்ட போயிட்டா போதும் என்ற மனநிலையில் சிவனேசன் இருந்தான். காட்டுக்கொடிகள் இளந்திரன் கையை தட்டிய அடுத்த வினாடி சிவனேசனை விட்டு விலகி சென்றது. சிவனேசன் எழுந்து நின்றான். இந்த காட்டுக்குள்ள வர்றதுக்கும் போறதுக்கும் என்னோட அனுமதி வேணும், தெரியுமா? உனக்கு யாரும் சொல்லலையா? சரி சரி, யாரோ உயிரோட போயிருந்தா தானே வந்து சொல்லிருப்பாங்க. நான் தான் யாரையும் போக விட்டதில்லையே. சிவனேசன் அமைதியாக நின்றான். சுத்தி இருப்பவற்றை கவனித்தான். அவன் மீண்டும் ஒரு முறை ஓட முயற்சித்தான். அப்படியே தூக்கி எறியப்பட்டு பந்து போல வந்து கீழே விழுந்தவனுக்கு மார்பிலும் வயிற்றிலும் பயங்கர அடி. சொன்னா கேக்குறியா? ஓடாத, நில்லுன்னு சொன்னா நிக்கணும். உன்னை பார்த்தா பாவமா இருக்கு. நீ மனுஷனா வாழ்ற காலத்திலயும் மிருகமா வாழ்ந்த உன்கிட்ட பாவம் புண்ணியத்தெல்லாம் நான் எதிர்பார்க்க போறதில்ல. பாரா, என்னை பத்தி நல்லா தெரிஞ்சு வச்சிருக்க போலையே. அப்ப அடுத்து நான் என்ன பண்ணுவேன்னு தெரிஞ்சு வச்சிருப்பதானே? சிவனேசன் சிரித்தான். என்னடா பயத்துல பைத்தியம் பிடிச்ச மாதிரி சிரிக்கிற? பயமோ இல்ல, பைத்தியமோ இல்ல, உனக்குதான் வைத்தியம் பண்ண போறேன் என்று சொல்லிக்கொண்டே கையில் இருந்த மந்திர மாலையை எடுத்து நீட்ட இளந்திரனால் சிவனேசனை நெருங்க முடியவில்லை. இத்தனை நேரம் இளந்திரன் பேச்சிலேயே கவனம் செலுத்தியதால் சிவனேசன் நடந்து வந்ததையும் அவன் பாதுகாவலர்களை நெருங்கியதும் இளந்திரன் அறியவில்லை. சிவனேசன் சிரித்தான். இளந்திரன் சுதாரித்து பார்த்தவனுக்கு சிவனேசனின் தந்திரம் புரிந்துவிட்டது. அப்பொழுது மந்திரங்கள் சத்தம் தெளிவாக கேட்டது. உன்னை சும்மா விட மாட்டேன்டா என்று சொல்லிவிட்டு அவனை கடந்து வேகமாக காற்றோடு கலந்து சென்றான் இளந்திரன். அந்த புயல் வேகத்தில் என்ன நடந்ததென்று யாருமே அறியவில்லை.
சில வினாடிகளில் சிவனேசன் வயிற்றிலிருந்து ரத்தம் கசிய துவங்கியது. பொத்தென கீழே விழுந்தான். அந்த பழங்குடியினர் அவனை மீட்டு காட்டின் எல்லையில் சேர்த்தனர். இது ஏன் கோட்டை, இங்க யார் வந்தாலும் தொடர என் வேட்டை என சத்தமாக சொல்ல காடை அதிர்ந்தது. சீனிவாசன் அவசரமாக ஓடி வந்து பார்த்தான். குத்துயிராய் இருந்த சிவனேசனை மீட்டு பழங்குடி மக்களிடம் கொண்டு சென்று மூலிகைகள் மூலம் அவனை காப்பாற்ற முயற்சித்தார்கள். மாமலையன் அப்பொழுது சிவனேசனை காண வந்தான். சிவனேசன் மாமலையனிடம் மன்னிப்பு கேட்டான். உன்னால முடிஞ்சதை நீ பண்ணிட்ட சிவனேசா. ஆனா உன்னோட உடம்பு இருக்கிற நிலைமையில உன்னால இத்தனை ஆத்மாக்களை தாங்கிக் கொள்ள முடியாது. 11 ஆத்மாக்களையும் நீ உடம்புல ஏத்திக்கொள்ள முடிஞ்சா மட்டும்தான் அவனை அழிக்க முடியும். நீ தேறி வந்தா மட்டும்தான் அது நடக்கும். நாட்கள் மெல்ல மெல்ல நகர்ந்தது. சிவனேசன் உடலும் தேரவில்லை. சிவனேசனை நினைத்து சீனிவாசன் மனநிலையும் பாதிக்கப்பட்டது. மாமலையன் தனியாக அந்த இளந்திரனை எதிர்கொள்ள சென்றான். மந்திரங்கள் மூலம் இளந்திரனை அழிக்க முடியாது என்று நன்றாக உணர்ந்தும் மாமலையன் வழியின்றி அவனை எதிர்த்து உயிர் விட்டான். சில நாளில் சிவனேசனும் இறந்து போனான். சீனிவாசன் சிவனேசனின் இறப்பிற்கு பின் எங்கே சென்றான் என்பதை யாருமே அறியவில்லை. இது நடந்து 25 வருஷமாச்சு. என்னோட அப்பா, உங்களோட அப்பா, அப்புறம் சிவனேசன் 3 பேரும் சேர்ந்து செயல்பட்டு தோல்வி அடைஞ்சாங்க. அதுவரை எத்தனையோ முயற்சி செஞ்சு போராடி கடைசியா ஒரே நம்பிக்கையா இருந்த இந்த விஷயமும் போச்சுன்னு அந்த பழங்குடி மக்கள் அதுக்கு பிறகு என்ன செய்யறதுன்னே தெரியாம போயிட்டாங்க. இதை கேட்ட கமல் விமலுக்கு கண்களில் கண்ணீர் நிரம்பி நின்றது. கவலைப்படாதீங்க, நம்ம அப்பாக்கள் ஆரம்பிச்ச விஷயத்த நாம முடிச்சு வைக்கலாம். நான் இதுவரை மந்திர தந்திரம்னு பணத்துக்காக மக்களை ஏமாத்திட்டு தான் தெரிஞ்சேன். அதுக்காக நான் மந்திரவாதி இல்லாம இல்ல. என்னோட அப்பா மாமலையன், அவரோட புள்ளனா அவரை மாதிரி பெரிய மந்திரவாதியா மாறி காட்டுறேன். அந்த இளந்திரனை அழிச்சு காட்டுறேன். அதுவரை நான் தண்ணி தவிர வேற எந்த ஆகாரத்தையும் எடுக்க போறதில்ல. இது என் அப்பா மேல சத்தியம். நாங்களும் உங்களுக்கு ஆதரவா கடைசி வரை இருப்போம். நாம இளந்திரனை அழிப்போம் என்றான் கமல். ராகவன் ஏதோ சிந்தனையிலேயே இருந்தான். ஸ்டேஷன் சென்றவனுக்கு ஆழ்ந்த யோசனை. அதே நேரம் கான்ஸ்டபிள் மணி கையில் ஒரு கடிதத்தோடு வந்தான். சார். வாங்க மணி, என்ன கையில கடிதம்? உங்களுக்கு தான் சார். நேத்தே ஒரு லெட்டர் வந்துச்சு. நீங்க அவசரமா வந்து மாயக்காடு போனதால கொடுக்க மறந்துட்டேன் என்று லெட்டரை ராகவனிடம் கொடுத்தான் மணி. ராகவன் லெட்டரை வாங்கி பார்த்தான். அப்பாதான் அனுப்பியிருக்காரா என்று சந்தோஷமாக பிரித்தான். மணி, எங்க அப்பா தான் லெட்டர் அனுப்பியிருக்காரு, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் என்றான் ராகவன். மணி அங்கிருந்து சென்றான். ராகவன் லெட்டரை பிரித்தான். படிக்க ஆரம்பித்தான். அதனை படிக்க படிக்க ராகவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறியது. லெட்டரை முழுவதும் படித்து முடித்தவன் டென்ஷன் ஆனான். தலையை பீத்து கொண்டான். அந்த அறையிலேயே கத்திவிட்டான். அவன் கத்தும் சத்தம் கேட்டு மற்றவர்கள் ஓடி வந்து பார்த்தனர். சார், என்னாச்சு என்று மணி கேட்க, ஒண்ணுமில்ல, எல்லாரும் போய் வேலையை பாருங்க என்று சொல்லிவிட்டு ராகவன் தண்ணீரை குடித்துவிட்டு அங்கிருந்து வெளியே வந்து மோட்டார் சைக்கிளை எடுத்துக்கொண்டு கிளம்பினான். அவன் செல்வதை மற்ற போலீசார் குழப்பமாக பார்த்தனர். இரவு கோபியும் ராகவனும் காத்திருந்தனர். மணி 12 நெருங்கியது. இருவரும் பதட்டமாக இருந்தனர். கண்டிப்பா அது உங்க அப்பா தானா? நிச்சயமா அது எங்க அப்பா தான் சார், நான் நம்புறேன். அது உண்மையா இருந்தா ரொம்ப சந்தோஷம். எனக்கும் சந்தோஷம் தான் சார். அவரு என்னோட ஹீரோ சார். எல்லா அப்பாவுமே பிள்ளைங்களுக்கு ஹீரோ தானே சார். ராகவன் அமைதியாக இருந்தான். சார், உங்ககிட்ட தான் கேட்டேன். சாரி கோபி, என்ன கேட்டீங்க? இல்ல சார், எல்லா அப்பாவுமே பிள்ளைங்களுக்கு ஹீரோ தானே. உங்க அப்பா கூட கண்டிப்பா உங்களுக்கு ஹீரோவா தானே இருப்பாரு, சரிதானே? அது வந்து இருக்கும். என்ன சார், ஆமான்னு சொல்லாம இழுக்கிறீங்க? ராகவன் லேசாக சிரித்தார். கோபி, மணி 12 ஆக போகுது. இருவரும் அமைதியாக இருந்தனர். கடிகார சத்தம் மட்டும் கேட்டது. அப்பா, நீங்க இருக்கீங்களா? எந்த சத்தமும் இல்லை. அப்பா, நீங்க இருந்தா ஏதாவது சிக்னல் பண்ணுங்க. இருவரும் காத்திருந்தனர். அப்பா, பேசுங்கப்பா ப்ளீஸ். ராகவன் முகம் வாடியது. இருவரும் அமைதியாக காத்திருந்தனர். ராகவன் தண்ணீர் பாட்டிலை திறந்தான். ஜன்னல் வழியாக லேசான காற்றில் மெல்லிய இசை போல வந்து ராகவனை வருடியது. தண்ணீர் பாட்டில் கை நழுவி கீழே விழ அந்த பாட்டிலும் அதிலுள்ள தண்ணீரும் அப்படியே காற்றில் மிதந்தது. இருவரையும் தூக்கி வாரி போட்டது. இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்தனர். அப்பா, நீங்களா? பாட்டிலில் இருந்து கொஞ்சம் தண்ணீர் மட்டும் எழுத்தாக மாறி ஆம் என்று தெரிந்தது. அப்பா, உங்களால பேச முடியாதா? தண்ணீர் மீண்டும் கலைந்து வார்த்தையாக முடியாது என்று வந்தது. ராகவன் டென்ஷன் ஆனான். சரிப்பா, நாங்க அடுத்து என்ன பண்ண சொல்லுங்க. தண்ணீர் கலைந்து வார்த்தைகளானது. மணிக்குட்டியா? யார் அது? தண்ணீரில் மந்திரவாதி என்ற வார்த்தை வந்தது. மந்திரவாதி மணிக்குட்டியா? உங்களுக்கு தெரியுமா சார்?
ஆமா, அவன் மேல நிறைய பேர் புகார் சொல்லிருக்காங்க. மந்திரவாதின்னு சொல்லி பல பேரை ஏமாத்துறதா. ஆமா, எதுக்கு சம்மந்தம் இல்லாம அந்த ஃப்ராடு பையன்கிட்ட போக சொல்றாரு? அப்பா, அவனால எங்களுக்கு உதவ முடியுமா? ஆம், அப்பா அவன் உதவி செய்வார்னு சொல்லிட்டாங்கல்ல. நாம அவன்கிட்ட பேசுனா ஏதோ கிடைக்கும் நம்புறேன். கண்டிப்பா. நடந்தது எல்லாம் பார்த்ததும் நான் என்ன நம்பாம இருக்க போறேனா என்ன? அவனை இப்பவே சந்திக்கலாம். நான் ரெடி. சரிங்க சார். அப்பா, உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா. லவ் யூப்பா. லவ் யூ மை சன் என்று வார்த்தைகள் தெரிந்தது. கோபியின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடி வந்து தரையில் சொட்டியது. நல்லதே நடக்கும். வெற்றி உங்களுக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கு என தண்ணீரில் எழுதப்பட்ட வார்த்தைகள் தெரிய அதை படித்து முடித்த அடுத்த வினாடி தண்ணீர் பாட்டில் பொத்தன கீழே விழுந்தது. கோபியின் கண்ணில் இருந்து விழுந்த கண்ணீர் துளியை அழித்தது. ராகவன் எழுந்து வந்து கோபியை சமாதானம் செய்தான். கோபி நார்மலாக சில வினாடிகள் பிடித்தது. ஆர் யூ ஓகே கோபி? ஐ எம் ஓகே சார். சரி, நம்ம அடுத்த வேலை மணிக்குட்டியை பார்த்து பேசுறோம். வெயிட், நான் அந்த மணிக்குட்டி அட்ரஸ் மணிக்கிட்ட கேட்டு பாக்குறேன். போன் எங்க? அந்த அறைக்கு வாங்க என அழைத்து சென்றான் கோபி. ராகவன் கான்ஸ்டபிள் மணிக்கு கால் செய்தான். சொல்லுங்க சார். மணி, ஒரு சின்ன உதவி. சொல்லுங்க சார். மணிக்குட்டி அட்ரஸ் வேணுமே. எந்த மணிக்குட்டி? அதான் அந்த மந்திரவாதின்னு சொல்லி பல லட்சம் பணத்தை வாங்கி ஏமாத்துறதா சொல்லி புகார் கொடுத்தாங்களே. ஆமா சார். அவனோட அட்ரஸ் வேணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இருக்கேன் சார். அவனோட அட்ரஸ் இருக்கு இதோ என்று அவன் வீட்டு நம்பரை சொல்ல, ஓகே மணி. ராகவன் போனை கட் செய்தான். என்ன சார், அட்ரஸ் கிடைச்சதா? இதோ அட்ரஸை பார்த்துவிட்டு வாங்க கோபி போகலாம் என்று கிளம்பினான் ராகவன். மணிக்குட்டி தன் தந்தையின் படத்திற்கு முன்னால் நின்று தன் தந்தையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தான். அப்பா, நீங்க மிகப்பெரிய மந்திரவாதியின் பேர் எடுத்தீங்க. எத்தனையோ பேருக்கு வாழ்க்கை கொடுத்தீங்க. ஆனா நான் உங்க பையனு சொல்லிக்கிற அளவுக்கு இதுவரை எதுவுமே பண்ணதில்ல. ஊரெல்லாம் ஏமாத்துக்காரன் தான் பேர் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா இனி அப்படி இருக்க மாட்டேன்பா. உங்க உசுர் எடுத்த அந்த இளைஞரனை அழிச்சே தீருவேன். அதுக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும்பா என்று வணங்கி நின்றான் மணிக்குட்டி. மாமலையன் படத்தில் இருந்து ரோஜா இதழ் காற்றில் மெல்ல அசைந்து அசைந்து அவன் மேல் வந்து விழுந்ததோடு சுவற்றில் பல்லியின் சத்தமும் கேட்க அதை ஆசீர்வாதமாக எண்ணிக்கொண்டான் மணிக்குட்டி. நன்றிப்பா, நீங்க என்ன ஆசீர்வதிச்சதுக்கு இது போதும். அப்பொழுது வீட்டின் அழைப்பு மணி சத்தம் கேட்டு மணிக்குட்டி வந்து கதவை திறந்தான். ராகவனும் கோபியும் நின்றனர். நீங்க தான் மணிக்குட்டியா என்று கோபி கேட்க, ஆமா, நீங்க? என்னோட பேர் கோபி. இவர் சப் இன்ஸ்பெக்டர் ராகவன். உங்ககிட்ட பேசணும். உள்ள வரலாமா? சார நல்லா தெரியுமே, கண்டிப்பா பேசலாம், வாங்க. இருவரும் உள்ளே சென்றனர். உட்காருங்க. இருவரும் அமர்ந்த பின் கோபி, மணிக்குட்டி, நாங்க எதுக்கு வந்தோம்னா உங்களுக்கு கண்டிப்பா மாயக்காடு பத்தி தெரிஞ்சிருக்கோம். ஆமா, நல்லாவே தெரியும். அதுக்கு என்ன? அந்த காட்டுல இருக்கிற இளைஞரனோட ஆத்மாவை அழிக்க போராடி இறந்து போனதுல எங்க அப்பா சிவனேசன் ஒருத்தர். என்ன, நீங்க சிவனேசன் பையனா? ஆமா. என் அப்பா உங்களுக்கு தெரியுமா? எங்க அப்பா சொல்லிருக்காரு. எங்க அப்பா மாமலையன் தான் உங்க அப்பாவை காட்டுக்குள்ள அனுப்பி வச்சாரு. ஆனா அதுதான் தோல்வியில முடிஞ்சிடுச்சே. காலையில கூட சீனிவாசன் பசங்க 2 பேரும் வந்து ஒரு மந்திர புத்தகத்தை கொடுத்தாங்க. சீனிவாசன் அங்கிளோட பசங்களா? ஆமா. சரி, அந்த புத்தகத்தை நாங்க பார்க்கலாமா என்று ராகவன் கேட்க, இதோ வரேன் என்று மணிக்குட்டி உள்ளே சென்றவன் தன் தந்தையின் படத்திற்கு கீழே இருந்த மந்திர புத்தகத்தை எடுத்து வந்து நீட்டினான். இருவரும் அந்த புத்தகத்தை வாங்கி பார்த்தனர். ஓ, இதுக்காக தான் எங்க அப்பா காட்டுக்குள்ள போனாரா? ஆமா. சரி, சீனிவாசன் அங்கிள் என்ன ஆனாரு? அதான் தெரியல. உங்க அப்பா இறந்து கொஞ்ச நாள்ல அவரும் எங்கேயோ காணாம போனதா சொல்றாங்க. அவங்க பசங்களுக்கு அவர் இருக்கிற இடம் தெரியலையா. ஆனா எனக்கு தெரியும் என்று ராகவன் கூற இருவருமே ஆச்சரியத்தோடு திரும்பி பார்த்தார்கள். சார், என்ன சொல்றீங்க? சீனிவாசன் அங்கிள் எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியும் கோபி, நல்லா தெரியும். எப்படி? என்னை இவ்வளவு தூரம் வளர்த்து ஆளாக்குனதே அவர்தான். இருவருக்கும் அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி. தாம் பெத்த புள்ளைய விட்டுட்டு இத்தனை வருஷமா ஏன் உங்களை வளர்த்தாரு என்று கோபி கேட்க, மணிக்குட்டி, ஆமா, அதுவும் பெத்த பிள்ளைங்களுக்கு கூட தெரியாம இத்தனை வருஷம் இருக்க காரணம் என்ன? அது வந்து என ராகவன் தடுமாறினான். சொல்லுங்க சார், ஏன்னு சொல்லுங்க, என்ன காரணம் சொல்லுங்க சார். அத நான் சொல்றேன் என்று ஒரு குரல். 3 பேரும் திரும்பி வாசலை பார்த்தார்கள். அங்கே நின்றது சீனிவாசன். சீனிவாசன் அங்கிள்? ஆமா, நான் தான். ராகவன் ஓடி வந்து சீனிவாசனை அணைத்து கொண்டான். ராகவன் கண்களில் கண்ணீர் வழிந்தோடியது. ஏன் இத பத்தி எனக்கு தெரியாம மறைச்சிங்க? என்ன ராகவா, போலீஸ் அதிகாரியா இருந்துகிட்டு அதுவும் ஆம்பளை புள்ள அழலாமா? கண்ணத்தோட ராகவா, அழாத என்று சீனிவாசன் ராகவன் கன்னங்களில் வடிந்த கண்ணீர் துளிகளை துடைத்தான். ராகவன் தோள் மீது கையை வைத்துக் கொண்டு உள்ளே அழைத்து சென்றான். என்ன கோபி, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன் அங்கிள். என்ன மணிக்குட்டி,
உங்க அப்பாவோட மாமலையனோட பேரை நீ காப்பாத்துவன்னு நாங்க நம்புறோம். எப்படி? கண்டிப்பா உங்க நம்பிக்கை வீண் போகாது. சரி, 2 பேரும் ராகவன் கிட்ட ஏதோ கேட்டீங்களே, என்ன தெரியணும் உங்களுக்கு? நான் ஏன் பெத்த பிள்ளைங்களுக்கே தெரியாம ராகவனை வளர்த்தேன்னு தானே? ஆமா, அதான் என்று கோபி கேட்க, சொல்றேன். மாமலையன் ஏன் என்னைய விட்டுட்டு சிவநேசனை தேர்ந்தெடுத்தான்னு எனக்கு முதல்ல தெரியாது. சிவநேசன் இறந்த பிறகுதான் எனக்கு உள்ளுக்குள்ள பல யோசனை. அப்ப அந்த மந்திர புத்தகத்தை நான் திரும்ப திரும்ப படிச்சேன். அதுல ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சது. என்ன அது என்று மணிக்குட்டி கேட்க, அந்த இளந்திரனை கொன்னது அந்த பழங்குடி மக்களோட ஆத்மா. சாதாரண மனுஷனை இந்த மாதிரி ஆத்மாக்கள் கொன்னா அவங்க கொடூரமான ஆத்மாவா மாறிடுவாங்க. அப்படி மாறின அந்த ஆத்மாவை கொல்லணும்னா திரும்ப அதே ஆத்மாக்கள் தான் வரணும். ஆனா முன்ன மாதிரி அவங்க நேரடியா அதை பண்ண முடியாது. இளந்திரனோட ரத்த சம்பந்தம் உள்ள ஒருத்தரோட உடம்பு தான் அதுக்கு வேணும். அப்ப என்னோட அப்பா என்று கோபி கேட்க, உன்னோட அப்பா சின்ன வயசுல ஊரை விட்டு ஓடி வந்ததா சொன்ன கிராமத்துக்கு நான் போனேன். போனது உங்க அப்பா பத்தி விசாரிக்கதான். ஆனா கூடுதலா சிவநேசன் தான் இளந்திரனோட அண்ணனும் எனக்கு தெரிஞ்சது. எது? இளந்திரன் அப்ப என்னோட சித்தப்பாவா? ஆமா, உன்னோட சித்தப்பாதான். ச்சே, அந்த கொடூரன் என் சித்தப்பான்னு சொல்லிக்க எனக்கு வெக்கமா இருக்கு. சித்தப்பான்னு சொல்ற உனக்கே அப்படி இருக்கே, இளந்திரனோட மகன் நிலைமை என்ன பெரிய நிலைமை? அரக்கனுக்கு பிறந்தவன் அரக்கனாதான் இருப்பான். இல்ல கோபி, அவன் அரக்கனா ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் அவனை இவ்ளோ தூரம் வளர்த்து நல்ல போலீஸ் அதிகாரியா ஆக்கியிருக்கேன். என்ன அங்கிள் சொல்றீங்க? அப்ப ராகவன் சார்? ஆமா, ராகவன் இளந்திரனோட மகன், உன்னோட தம்பி. இதை கேட்ட கோபிக்கும் மணிக்குட்டிக்கும் அதிர்ச்சியானது. ராகவன் அமைதியாக இருந்தான். ராகவன் இளந்திரன் மாதிரி இல்ல, ரொம்ப அன்பானவன், மரியாதையானவன், இரக்கமுள்ளவன். அதுதான் எங்களுக்கு நல்லா தெரியுமே. அப்ப ராகவன் சார் மூலமா இளந்திரன் ஆத்மா அழிக்க முடியுமா? வேற வழி இல்லையே. அது எப்படி புள்ளக்கையால அப்பாவ என்று கோபி கேட்க, ராகவன், யாரு அப்பா? ஒரு குழந்தைக்கு இன்ஷியலா இருந்தா அவர் அப்பா ஆயிடுவாரா? அந்த இரக்கமில்லாத மனுஷனா என் அப்பா? நான் பிறந்ததுல இருந்து என்ன ஒரு தடவை கூட பார்க்க வந்ததில்ல. நான் கருவுல இருக்கும் பொழுதே என்னை அழிக்க சொல்லி என் அம்மாவை அடிச்சு கொடுமைப்படுத்துறவர் அவரு. அவருதான் என் அப்பான்னு எங்க அம்மா கை காட்டுனது இல்ல. நான் தான் உன் அப்பன்னு அவர் வந்ததும் இல்ல. நினைவு தெரிஞ்சதுல இருந்து என்னை வளர்த்து இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது சீனிவாசன் அப்பாதான். நான் அவரை தான் என் அப்பாவா நினைக்கிறேன். நான் அழிக்கிறேன், அந்த அரக்கனை நான் அழிக்கிறேன். மர்ம காடை மறுபடியும் நீதி காடா மாத்துறேன். என் உடம்புலயும் அந்த அரக்கனோட ரத்தம் தானே ஓடுது. அதே திமுற தெனாவட்டம் எனக்கும் இருக்கும்ல, இருக்குதுல்ல. அப்ப நாம காலம் தாழ்த்த வேண்டிய அவசியமே இல்ல. நாளைக்கே நாம இளந்திரனை எதிர்க்கலாம் என்று மணிக்குட்டி சொல்ல, சீனிவாசன், சரிதான், அவனை எதிர்க்கிறது அவனோட புள்ளனு கூட தெரியாது. அதற்கு ராகவன், ஆனா புள்ள கையால சாக போறது தெரியணும். எனக்கு என் பிள்ளைங்களை பார்க்கணும் போல இருக்கு என்று சீனிவாசன் கேட்க, வாங்க போய் பார்க்கலாம். கோபி அண்ணா, நீங்களும் வரீங்களா? வரேன் சார். சார் இல்ல, தம்பின்னு சொல்லுங்க. சரி தம்பி என்று சிரித்துக்கொண்டே சொன்னான் கோபி. மூவரும் கிளம்பி சீனிவாசன் வீட்டிற்கு சென்றனர். மூவரும் சென்று வாசலில் நின்று காலிங் பில்லை அழுத்த உள்ளே கமலும் விமலும் முந்தியடித்துக் கொண்டு கதவை திறக்க ஓடி வந்தனர். நான் தான் திறப்பேன் என்று கமல் சொல்ல, விமல், இல்ல, நான் தான் வயசுல மூத்தவன், நான் தான் வீட்டுல பெரியவன், அதனால நான் தான் திறப்பேன். ஆனா உனக்கு மண்டையில எதுவும் இல்ல, யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது. ஆமா, நீ பேசி தள்ளிடுவ பாரு. சீனிவாசன், கதவை திறக்க இவ்ளோ நேரமா? ஒருவேளை வீட்டுல இல்லையோ என்று கோபி கேட்க, ராகவன், செருப்பு கிடக்கு, பால்கனி ஜன்னல் ஓபன்ல இருக்கு, கண்டிப்பா உள்ளதா இருக்கணும். அப்போ தூங்கிட்டாங்களோ என்றான் கோபி. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், நானே போய் திறக்கிறேன் என கமல் ஓடி சென்றான். அவனை பிடித்து விமல் இழுத்து விட்டு முன்னேறினான். அவன் கையை மடக்கி பிடித்தவாறு போய் இருவரும் கதவில் மோத, சீனிவாசன், உள்ள ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன், அவங்களுக்கு ஏதோ ஆபத்து, ராகவா கதவை ஓட. சரிப்பா. ராகவன் பின்னால் சென்று ஓடி வந்து கதவை தள்ளினான். அப்பொழுது சரியாக விமலும் தாழ்பாலை திறக்க 3 பேரும் கட்டி அணைத்துக் கொண்டு உருண்டோடி போனார்கள். சீனிவாசன், பார்த்து ஜாக்கிரதை என்று சொல்ல 3 பேரும் ஒருவரை ஒருவர் பிடித்துக் கொண்டு எழுந்து நின்றனர். அப்பா, அப்பா நீங்களா என்று இருவரும் கேட்க, சீனிவாசன், எதுவும் ஆகலையே என்று வேகமாக ஓடி வந்தார். முன்னால் கமலும் விமலும் நின்றனர். எங்களுக்கு எதுவும் ஆகலப்பா என்று இருவரும் சேர்ந்து சொல்ல, இருவரையும் விலக்கி விட்டு ராகவனிடம் சென்று, எதுவும் ஆகல ராகவா என்று கேட்டான் சீனிவாசன். அப்ப அது எனக்கு இல்லையா என்று கமல் கேட்க, போடா எனக்கே இல்ல என்றான் விமல். கதவை திறக்க இவ்வளவு நேரமா என்று சீனிவாசன் கேட்க, விமல், நான் கதவை திறக்க வந்தேன், இதோ இவன் தான் கதவை திறக்க விட மாட்டேன்ட்டான். அதற்கு கமல், இவன் கதவை திறந்து யாராவது வந்தா பேசியே ஓட விட்டுருதான்,
அதான் நான் திறக்கிறேன்னு சொன்னேன். நீ பாத்தியா அவங்க ஓடுனத? ஆமா பார்த்தேன். பொய் சொல்லாதடா. நான் அப்பா மாதிரி பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன்னு அம்மா சொல்லுவாங்க. சீனிவாசன், இன்னும் 2 பேரும் அப்படியேதான் இருக்கீங்க. உங்க விளையாட்டுத்தனத்தை நிறுத்தவே இல்லை என்று சொல்லிக்கொண்டு சீனிவாசன் இருவரையும் கட்டிப்பிடித்தார். ஏன்பா இவ்வளவு நாள் எங்களை பார்க்க வரல, எங்க போனீங்க என்று கமல் கேட்க, நான் உங்களை பார்க்க வரலன்னு யார் சொன்னா? அப்ப வந்தீங்களா என்றான் விமல். ஆமா, உங்க அம்மா உங்களுக்கு தெரியாம எனக்கு உங்களை காட்டுவா. அம்மா இறந்ததுக்கு வந்தீங்களா? ஆமா வந்தேன். நாங்க பார்க்கல. யாரும் பார்த்திருக்க முடியாது. நீங்களா போன பிறகு கூட நான் அவ சாம்பலாகிற வர அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டு தான் இருந்தேன். ஏன்பா இதெல்லாம்? என்னோட வாழ்க்கையில எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணினாலும் அந்த மாயக்காட்டை மீட்டெடுக்கணுங்கிறது மட்டும்தான் குறிக்கோளா வச்சிருந்தேன். என் நண்பன் சிவனேசன் இறந்த பிறகு எனக்கு பைத்தியமே பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்பதான் அவன் சொந்த ஊருக்கு போனேன் என்று ஆரம்பித்து ராகவன் வரை எல்லாவற்றையும் சொல்லி முடித்தார் சீனிவாசன். இதெல்லாம் உங்க அம்மாவுக்கும் தெரியும். இளந்திரன் அழிக்கிற வர நான் இருக்கிறத யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு நான் தான் சத்தியம் வாங்கிட்டேன். உடனே விமல், என்னப்பா இது? பெத்த அப்பாவை பிள்ளை கையால கொல்றதுங்கிறது எப்படிப்பா? அவன் அப்பா இறந்து 25 வருஷமாச்சு. இப்ப இருக்கிறது ஒரு கொடூர ஆத்மா, அவ்வளவுதான். சிவனேசன் கூட சொந்த தம்பின்னு தெரிஞ்சுதான் அதுக்கு துணிஞ்சான். ஆனா இளந்திரனுக்கு தான் சிவனேசன் அவனோட அண்ணான்னு தெரியாது. சரி, போனது போகட்டும், நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை என்று கோபி கேட்க, அதான் இப்ப விடிய போகுதே. இப்போதைக்கு எல்லாருக்குமே கொஞ்சம் ஓய்வு அவசியம். இன்னைக்கு ராத்திரி நிலவரம் சரியா நடக்கணும்னா நமக்கு ஓய்வு அவசியம். மணிக்குட்டி அவன் செய்ய வேண்டியதை சரியா செஞ்சிருவான். நாம சரியா சாயங்காலம் அந்த பழங்குடி மக்கள் கிராமத்துக்கு போகணும். அங்க நடக்கிற சடங்கு மூலமாதான் அந்த 11 ஆத்மாக்களையும் ராகவன் உடம்புல செலுத்த முடியும். இங்கே எல்லாரும் ஓய்வு எடுத்துட்டு அப்புறம் கிளம்பலாம் என்றான் கமல். கோபியும் அதுவும் சரிதான் என்றான். ராகவன் மிகுந்த யோசனையில் இருந்தான். என்ன ராகவா, குழப்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கு? என்னடா அப்பாவே எதுக்குறேன்னு ஏதாவது குற்ற உணர்ச்சியா இருக்கா? துளி கூட இல்லப்பா. நீங்க சின்ன வயசுல நான் தூங்க மகாபாரத கதை சொல்வீங்களே, அர்ஜுனன் தான் கொண்ட சபதத்தை நிறைவேற்ற நிலை தடுமாறி நின்னப்ப தர்மத்தை நிலநாட்ட கிருஷ்ணரோட சொல்லுக்கு இணங்கி தன்னோட தாத்தா பீஷ்மர்ல இருந்து சகோதரர்களான கௌரவர்கள் அவர்களோட மகன் பேருன்னு எல்லாத்தையும் எதிர்த்து நின்னு ஜெயிச்சாருன்னு இப்பதான் அந்த கதை எதுக்காக சொன்னீங்கன்னு புரியுது. அன்னைக்கு அர்ஜுனனுக்கு ஒரு வேதம் அந்த பகவத்கீதைனா, எனக்கு வேதம் உங்க வார்த்தை தான்ப்பா. எனக்கு எந்த பதட்டமும் இல்ல. நல்லது வாழணும்னா கெட்டது சாகணும், தர்மம் தலைக்கணும், அதர்மம் அடியோடு அழிக்கப்படணும். நீ உண்மையாவே மனசளவுல ரொம்ப ஸ்ட்ராங்கானவன் தான் ராகவா. ராகவன் புன்னகைத்தான். இன்னொன்னு சொல்லவா? என்ன சொன்னா ஷாக் ஆக கூடாது. அப்படி என்ன சொல்ல போற? எக்ஸாம் ரிசல்ட் வந்தா IPS செலக்ட் பண்ணணும்னு இருந்தல்ல? ஆமா, நான் தான் உன்னை IFS பண்ண சொன்னேன். நீ IPS தான் வேணும்னு சொன்ன. நான் மாத்திக்கிறேன்பா, உங்களுக்காக நான் IFS பண்றேன் என்றான் ராகவன். ஸ்ரீனிவாசன் சந்தோஷப்பட்டான். எனக்காகவா? ஆமா, உங்களுக்காகதான், உங்களுக்காக மட்டும்தான் என்றான் ராகவன். ஆனா உன்னோட லட்சியம் IPS ஆகுறதானே, ஏன் நீ எனக்காக மாத்திக்கிற? வேணாம்ப்பா. அப்பா, என்னை இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு வளர்த்தது நீங்க, படிக்க வச்சது நீங்க, இது கூட பண்ணலனா எப்படி? சீனிவாசனுக்கு ஆனந்த கண்ணீர். அதோடு அவன் அங்கே இருந்த கமல் விமலை பார்த்தான். நான் கூட என் மற்ற 2 பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி எதுவும் பண்ணல. நான் கூட ஒரு வகையில சுயநலவாதியோ என்னவோ. ச்சே, நீங்க ஹீரோப்பா. எனக்கு எப்பவுமே நீங்க தான் ஹீரோப்பா என்றான் ராகவன். சரி, ஓய்விடு. அந்த இளந்திரனை நீ வதைக்கிற நேரத்துக்கு தான் காத்திருக்கேன் என சீனிவாசன் சொன்னான். ராகவனும் ஓய்வெடுத்தான். சில மணி நேரத்திற்கு பிறகு சீனிவாசன் எழுந்தான். சூரியன் மறைய சீனிவாசன் 4 எழுப்பி தயார் செய்தான். அதே நேரம் மணிக்குட்டியும் வந்து சேர்ந்தான். என்ன மணிக்குட்டி, நீ ரொம்ப ஆர்வமா இருக்க போல? ஆமா, என் அப்பாவோட சாவுக்கும் நியாயம் கிடைக்கணும். அதோட என் அப்பா ஆசையும் நிறைவேறணும். அதுக்கு இதை விட வேற ஏதாவது ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா என்ன? எல்லாமே இன்னைக்கு முடிவுக்கு வந்துரும் என்றான் மணிக்குட்டி. நிச்சயம் நல்லதே நடக்கும் என்றார் சீனிவாசன். நேரா நீங்க கிராமத்துக்கு வந்துருங்க. நான் முன்ன போய் மற்ற எல்லாத்தையும் தயார் பண்றேன். சரி, நீ போ, நாங்க பின்னாலேயே வரோம் என சீனிவாசன் சொல்ல மணிக்குட்டி கிளம்பினான். அதே போல ராகவன், சீனிவாசன், கோபி, கமல், விமல் வீட்டை விட்டு கிளம்பி கிராமத்தை அடைந்தார்கள். கிராமம் முழுக்க பரபரப்பாக இருந்தது. ஒரு புறம் சடங்குகள் துரிதமாக நடந்து கொண்டிருந்தது. மறுபுறம் கேளிக்கை, விளையாட்டு, ஆடல், பாடல் என மக்கள் சந்தோஷமாக இருந்தனர். இவர்கள் அதை ரசித்தபடியே சடங்குகள் நடைபெறும் இடத்தை அடைந்தனர். மணிக்குட்டி ஆத்மாக்களை ராகவன் உடலில் செலுத்த தேவையானவற்றை தயாராக வைத்திருந்தான். ராகவன், நீங்க இந்த மந்திர வலயத்தோட நடுவுல இருங்க. எந்த காரணத்தை காட்டியும்
இங்க எது நடந்தாலும் நீங்க இந்த வளையத்தை விட்டு வெளியில வரக்கூடாது. போ ராகவா, மணிக்குட்டி சொன்னதை மனசுல வச்சுக்க. எக்காரணத்தை கொண்டோ மந்திர வளையத்தை விட்டு வெளியில வராத என்றான் சீனிவாசன். ராகவன் மந்திர வளையத்திற்குள் சென்று அமர்ந்தான். அந்த மந்திர வளையம் நெருப்பு வளையம் போல எரிந்து கொண்டிருந்தாலும் ராகவனுக்கு எதுவும் தெரியவில்லை. பழங்குடி மக்களின் வழக்கப்படி ஒரு பெரிய நெருப்பு எரிய துவங்கியது. ஆமா, எதுக்கு இந்த நெருப்பு என்று கோபி கேட்க சீனிவாசன், இது இவங்களோட நம்பிக்கை, அப்புறம் பலம். இந்த நெருப்பு எரிய எரியதான் அவங்க நம்பிக்கையும் பலமும் அதிகமா இருக்கும். மணிக்குட்டி, இளந்திரன் அவங்க கொல்லும்போது கூட இந்த நெருப்பு 50 அடியில எரிஞ்சுதான். ஓ என்று கேட்டுக்கொண்டிருந்தான் கோபி. சிலர் பெரிய பெரிய கட்டைகளை அவ்வப்பொழுது போட்டுக்கொண்டே இருந்தனர். தலைவர், நெருப்பு விடாம எரியணும். இளந்திரன் அழிக்கிற வர இது அணையக்கூடாது. தேவைக்கு ஏத்த கட்டைங்க வந்துட்டா அதற்கு ஒருவன், ஐயா பின்னால வண்டியில கட்டைகள் வந்துட்டே இருக்கியா, தேவையான கட்டைங்க இப்ப வந்துரும். சரி சரி, நீ வர்றதுக்கான ஏற்பாட்டை பாரு, இது ரொம்ப முக்கியம். ஒருவன் கையில் வினோதமான ஆயுதத்தோடு வந்தான். அதை மணிக்குட்டி கையில் கொடுத்தான். மணிக்குட்டி அதை வாங்கி வைத்தான். அதற்கு சகல மரியாதையும் கொடுக்கப்பட்டது. கோபி, இது இளந்திரனோட எலும்புல செஞ்ச கத்தி தானே? ஆமா அதேதான், இதை வச்சுதான் அவன் அழிக்க முடியும் என்றான் சீனிவாசன். ராகவன் வளையத்திற்குள் அமைதியாக இருந்தான். இங்கே சடங்குகள் நடைபெறும் பொழுதே இளந்திரனுக்கு மனம் பதைப்பதைத்தது. ஏதோ நடக்க போகிறது என்று உணர்ந்தான். அந்த காட்டுவாசி பயலுக தான் ஏதோ சதி பண்றாங்க, இதோ வரேன் என்று புயல் வேகத்தில் கிளம்பினான். அந்த இடத்தில் இருந்த பறவைகள் கூட்டம் கூட்டமாக கலைந்து ஒலி எழுப்பியது. அதை கண்டவர்களுக்கு நன்றாக புரிந்தது. இளந்திரன் கிளம்பிட்டான், இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான் என்றார் தலைவர். அதற்கு சீனிவாசன், அவன் வரட்டும், அவனுக்கு இன்னைக்கு கடைசி நாளா இருக்கணும். மணிக்குட்டி தன் அருகில் இருந்த 11 மண் பொம்மைகளை வைத்து அதில் ஒன்றை ஊசியால் குத்த அங்கே ஒரு ஆத்மா மந்திர வளையத்தை சுற்றி வந்தது. ராகவனை சுற்றி எரிந்த நெருப்பு வளையம் பாதை ஒன்றை காண்பித்தது. அதன் வழியே சென்ற அந்த ஆத்மா ராகவன் உடலில் புகுந்ததும் ராகவன் நிலை தடுமாறி பின்னால் விழ அடுத்த சில வினாடி விழுந்தது போல் எழுந்து அமர்ந்தான். அவன் கண்களில் சிவப்பு நிற ஒளி கோபத்தை கக்கியது. அதேபோல் அடுத்தடுத்த மண் பொம்மைகளையும் ஊசியால் குத்தி குத்தி ராகவன் உடலில் ஆத்மாக்களை செலுத்திக் கொண்டிருந்தனர். சீனிவாசன் மனம் பதைப்பதைத்தது. அவர் முகத்தை திருப்பிக் கொண்டார். அவரை அறியாமலேயே கண்ணீர் தாரை தாரையாக வந்தது. அப்பா அழாதீங்கப்பா, எப்பயுமே நல்லதே நடக்கும்னு நீங்க தானே சொல்வீங்க என்றான் விமல். எப்படிப்பா இருக்க சொல்ற? உங்களை மாதிரி தான் அவனையும் நான் பார்க்க. உங்களுக்கு ஒண்ணுனா எவ்வளவு கஷ்டம் இருக்குமோ அதான் அவன் மேலையும். விமல் சீனிவாசனை இறுக அணைத்து தேற்றினான். அப்பொழுது சில மிருகங்கள் பயத்தில் கதறும் சத்தம் கேட்டது. சீனிவாசன், மணிக்குட்டி சீக்கிரமா ஆகட்டும், இளந்திரன் வந்துட்டு இருக்கான் இல்ல, இளந்திரன் வந்துட்டேண்டா. சத்தம் கேட்ட திசையில் திரும்பி பார்த்தனர். அங்கே ஒருவன் காற்றில் மிதந்து கொண்டிருந்தான். என்னடா வழக்கத்துக்கு மாறா என்னமோ தோணுதேன்னு பார்த்தேன், என்ன அழிக்க சதி நடக்குதா? இளந்திரா அவனை விடு, திரும்ப திரும்ப நீ தப்பு பண்ற என்றான் சீனிவாசன். தப்பு நான் பண்றேனா? தப்பு பண்ணது இந்த காட்டுவாசி பயலுகளும் நீங்களும் தான். இது ஏன் காடு, போங்கடா இங்கிருந்து என்று கைகளை முன்னோக்கி வேகமாக அசைக்க காற்று வேகமாக வந்து அங்கிருந்தவர்களை நிலைக்குலை செய்தது. யாருடா இவன், மந்திரவாதின்னு சொல்லிக்கிட்டு பொடி பயலெல்லாம் உட்கார வச்சிருக்கீங்க என்று மணிக்குட்டியை நெருங்கினான். கடைசி ஒரு பொம்மையை கையில் எடுத்தான். ஊசியை தேடிக் கொண்டிருந்தான். என்னப்பா தேர்ற, போ ஓரமா தேடு என்று ஓங்கி ஒரு அறை விட்டான். மணிக்குட்டி பொம்மையோடு போய் ஓரமாக விழுந்து கதறினான். பழங்குடி மக்கள் அவரவர் குடிலுக்குள் தஞ்சமானார்கள். இளந்திரன் திரும்பி பார்த்தான். என்ன தலைவரே, உங்க மக்களை காணோம், அவ்வளவுதானா? அம்புட்டு பயலுகளும் பயந்துட்டானுங்களா? ஆமா, உன்னை நான் முன்னாடியே பார்த்த ஞாபகம் இருக்கு, ஆனா எப்பன்னுதான் தெரியல என்று சீனிவாசனை நெருங்கினான் இளந்திரன். அப்பொழுது கமலும் விமலும் முன்னால் வந்து நின்றனர். யார் இது, உன் பசங்களா? அப்பனுக்கு ஒண்ணுனா துடிச்சு போவானுங்க போலயே. நல்லா வளர்த்திருக்கையா. எனக்கு தான் இந்த குடுப்பனை இல்ல, இருந்திருந்தா என்னை காப்பாத்த என் மவன வந்திருப்பான்ல. மந்திர வளையத்திற்குள் இருந்து முனகல் சத்தம் வந்தது. இளந்திரன் திரும்பி பார்த்தான். யாரா அவன், நெருப்புக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்? உன்னை அழிக்க தவம் பண்ணிட்டு இருக்கான் என்றான் கோபி. இளந்திரன் சிரித்தான். டேய், என்னை அழிக்க இன்னொருத்த பிறந்துதான் வரணும், தெரிஞ்சுக்க. நெருப்பு குறைந்து கொண்டே சென்றது. மந்திர வளையத்தின் பலமும் ராகவன் பலமும் குறைந்து கொண்டே சென்றது. தலைவர் கண்ணை காட்டினார். இருவர் ஓடி போய் கட்டைகளை போட சென்றனர். இளந்திரன் அவர்களை ஒரே பார்வையால் தூக்கி வீசினான். உங்களோட நம்பிக்கை நெருப்பு தானே, உங்க கண்ணு முன்ன உங்க நம்பிக்கை அணைய போறதையும் நீங்களே பாருங்க. மந்திர வளையம் கட்டுப்பாட்டை இழந்தது. மணிக்குட்டி தவழ்ந்து தவழ்ந்து பூமியை கிண்டி ஊசியை தேடிக் கொண்டிருந்தான். ராகவன் தலையை தொங்கவிட்டபடி வளையத்தின் நடுவே அமர்ந்திருந்தான்.
இளந்திரன் மெதுவாக அவன் அருகில் சென்றான். ராகவன் முன்பு வந்து இளந்திரன் நின்றான். ராகவன் தலைமுடியை பிடித்து தரவென இழுத்து வந்தான். நெருப்பு அணைந்து கொண்டே சென்றது. சீனிவாசன், கமல், விமல், கோபி நால்வரும் ராகவனுக்கு உதவ வந்தனர். சிரமமின்றி நால்வரையும் ஆளுக்கு ஒரு அடியில் விழ வைத்தான். போங்கடா, அடி வாங்கி செத்து. ராகவனை மந்திர வலயத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து உடல் எல்லாம் ரத்தம் வழிய அடித்தான் இளந்திரன். பழங்குடி மக்கள் சிலர் வில் அம்புகளை இளந்திரன் மீது செலுத்த அது திரும்ப அவர்கள் மீதே திரும்பியது. முட்டா பயலுகளா, இதுவரை என்னை எதிர்த்த எவனோ உயிரோட இருந்ததில்ல. எல்லாருக்குமே நான் கொடுத்த பரிசு மரணம். நீயும் கொஞ்ச நேரத்துல சாக போற. உன் கடைசி ஆசைய சொல்லு. இளந்திரன் அவன் முகத்திற்கு அருகில் சென்றான். ரத்தம் வடிந்த அந்த முகம் வாடி போயிருந்தது. மெல்ல தன் தலையை தூக்கி பார்த்தான். சொல்லு, உன் கடைசி ஆசை என்ன? உன்னை கொல்லணும் என்றான் ராகவன். இந்த நிலைமையில நீ என்ன கொல்ல போறியா? அதுவும் அப்பனால கூட முடியாது. ராகவன் சிரித்தான். மணிக்குட்டி எப்படியோ ஊசியை எடுத்தான். கடைசி பொம்மையில் அதை ஓங்கி குத்தினான். மந்திர வார்த்தைகளை சத்தமாக கூறினான். கடைசி ஆத்மா பறந்து வந்து ராகவன் உடலில் புகுந்தது. இளந்திரன் மீண்டும் ராகவன் தலையை பிடித்து இழுத்தான். அப்பொழுது ஒரு பொட்டு கூட அவனால் ராகவனை நகர்த்த முடியவில்லை. மீண்டும் இழுத்து பார்த்தான், இயலவில்லை. என்னடா பண்ற, விளையாடுறியா? ராகவன் நிமிர்ந்து பார்த்தான். தோடா, இனிதான் விளையாடவே போற, பாக்குறியா என் விளையாட்ட? ராகவன் சிரித்து கொண்டே சொல்ல இளந்திரன் அவனை தாறுமாறாக அடித்தான். நகர்த்தி பார்த்தான், நகர முடியவில்லை. நெருப்பு அணைய தயாரானது. நெருப்பை எரியூட்ட ஆளும் இல்லை. நெருப்பு அணையக்கூடாது, நெருப்பு அணையக்கூடாது என எல்லோரும் வேண்டிக் கொண்டனர். யாரும் இளந்திரனுக்கு பயந்து நெருப்பின் அருகில் கூட செல்லவில்லை. என்ன மீறி எவன்டா வருவா? வாங்கடா, வந்து பாருங்கடா என்று கத்தினான். கத்திக்கொண்டே ராகவனை அடித்தான். எல்லோருடைய கண்களும் நெருப்பின் மீது இருந்தது. அடி வாங்கிய ராகவன் முகம், உடல் எல்லாம் ரத்தம் வழிந்தோடியது. அனைவர் கண்களிலும் கண்ணீர் துளிகள் கசிந்தோடியது. இந்த முறையும் தோற்றுவிட்டோம் என்றுதான் சீனிவாசனும் பழங்குடி மக்களும் நினைத்தனர். இளந்திரன் ஆணவத்தில் கத்தினான். வாங்கடா, எனக்கு எவன் யாருடா? நான் தான் இந்த காட்டோட ராஜா, மந்திரி, எல்லாமே. நான் வச்சதுதான் சட்டம் என்று கொக்கரித்தான். ராகவன் இளந்திரன் கையை பிடித்து தள்ளினான். இளந்திரன் பறந்து போய் விழுந்தான். அனைவருக்கும் ஆச்சரியம். எல்லோரும் நெருப்பை பார்த்தனர். அங்கே ஒரு குரங்கு சில குச்சிகளை கொண்டு வந்து நெருப்பில் போட்டு எரித்துக் கொண்டிருந்தது. இந்த ஒத்த குரங்கு வந்து நெருப்பை வளர்க்க போகுதா என்று இளந்திரன் கோவத்தோடு எழுந்தான். அடுத்த வினாடி அந்த குரங்கு கத்தியது. சில வினாடிகளில் சில 100 குரங்குகள் கையில் குச்சிகளோடு வந்தன. நெருப்பில் குச்சிகளை போட்டு எரித்தது. தீ மீண்டும் பிரகாசமாக எரிய ஆரம்பித்தது. அடுத்தடுத்த மான், முயல் என மற்ற விலங்குகளும் வந்து குச்சிகளை போட்டது. அதன் பிறகு காடுகள் அதிர பிளிரல் சத்தம் கேட்டது. சில யானைகள் மரங்களோடு வந்து அதை நெருப்பில் போட்டது. உடனே தலைவர், இன்னும் என்னையா யோசிக்கீங்க? அந்த 5 அறிவு மிருகங்கள் கூட காட்ட காப்பாத்த துணிஞ்சிட்டு, ஆனா நாம இந்த வனத்தாய் கொடுத்த எல்லா வளத்தையும் தின்னுட்டு அதை காப்பாத்தாம நம்ம உசுர காப்பாத்திக்க பயந்து ஓடுறோம். யாரு என்னன்னே தெரியாத தம்பி தான் உசுர கொடுத்து காட்ட காப்பாத்த வந்திருக்கு. இன்னும் எத்தனை பேரை இழக்க போறோம் என்று சொல்லும் பொழுது ஒரு 6 வயது சிறுவன் குரங்கிடம் ஒரு குச்சியை வாங்கி நெருப்பில் போட்டான். சிரித்து மகிழ்ந்தான். அதை பார்த்து எல்லோரும் குச்சிகளையும் கட்டைகளையும் போட்டு எரித்தனர். உங்க பயம்தான் உங்க பலவீனம். அதுதான் இந்த நிமிஷம் வர அவனுக்கு பலமா இருக்கு. நீங்க உங்க பலவீனத்தை தூக்கி போட்டுட்டு வாங்க. இந்த மாயக்காடு மறுபடியும் நீதி காடா மாறும் என்றான் ராகவன். இளந்திரன் கோபத்தில் கத்தினான். ஒட்டு மொத்தமா எல்லாரையும் அழிக்கிறேன். புயல் வேகத்தில் அந்த இடத்தை சுற்றி வந்தான் இளந்திரன். அந்த வேகம் மற்றவருக்கு மூச்சு கூட விட முடியாமல் போனது. எல்லோரும் தவித்தனர். ராகவன் இளந்திரன் சுற்றும் வேகத்தை கட்டுப்படுத்த அவன் பின்னால் ஓடினான். நிதானமாக நின்று அவன் காலை பிடித்து ஓங்கி தரையில் அடித்தான். இளந்திரன் அலறிக்கொண்டு விழுந்தான். அவன் கழுத்தை பிடித்து தூக்கினான் ராகவன். அதற்குள் இளந்திரன் மறைந்து போனான். ராகவன் அதிர்ந்து போய் திரும்பி பார்த்தான். பின்னால் திரும்பி பார்த்தான். அங்கே இளந்திரன் நின்றான். டேய் பொடி பையா, என்ன ஈஸியா ஜெயிச்சிடலாம் நினைச்சியா? திரும்பவும் சொல்றேன், அதுவும் அப்பனால கூட முடியாது. ராகவன் மீண்டும் பயங்கரமாக சிரித்தான். என்னடா சிரிக்கிற? என் அப்பனால முடியாதுன்னு நீயே சொல்லும் பொழுது எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. ராகவன் சிரிப்பு இளந்திரனுக்கு கடுப்பை உண்டாக்கியது. உன்னை மொத்தமா முடிச்சிடுறேன், அப்புறம் நீ எப்படி சிரிக்கிறேன்னு பாக்கலாம். நீ என்ன அழிக்க போறியா இல்ல நான் உன்னை அழிக்க போறேனானு பொறுத்திருந்து பாரு. இருவரும் எழுந்து ஒருவர் ஓடி வந்து மோத அந்த இடமே அதிர்ந்தது. இருவரும் எதிரெதிராக விழுந்தனர். இளந்திரன் கோவத்தின் எல்லைக்கே சென்றான். கிராமத்தில் இருந்த குடிலுக்கு வரிசையாக தீயை வைத்தான். ராகவன் அவனை தடுத்து சண்டையிட்டான். எரிந்த குடிலுக்குள் இருந்தவர்களை மற்றவர்கள் பத்திரமாக மீட்டனர். யாருடா நீ?
என்ன எதுக்கு துணிஞ்சு வந்த? நீ சாதாரண ஆளா இருக்க வாய்ப்பில்லையடா. ஆமா, நான் சாதாரண ஆள் இல்ல, செத்து பொழைச்சவன். உன்கிட்ட இருந்து 2 தடவை தப்பிச்சிருக்கேன். நான் யாருன்னு கேட்கல. நான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா? சொல்லு, யார் நீ என்று இளந்திரன் கத்த. நான் வேற யாரும் இல்ல, உன் ரத்தம், உன் புள்ள அப்படின்னு வெளியே சொல்ல வெக்கப்படுறவன் தான் நானு. எது, ஏன் புள்ளையா? எல்லா அப்பாவும் புள்ள கிட்ட நான் தான் அப்பன்னு சொல்லி அடையாளப்படுத்திக்குவாங்க. இங்க புள்ள பெத்தவன் கிட்ட நான் தான் உன் புள்ளன்னு சொல்லக்கூடிய நிலைமை. என்னால நம்ப முடியல. விஜயா கிட்ட நான் கருவை கலைக்க சொன்னேன். எப்படி? அதான் சொன்னனே, உன்கிட்ட இருந்து 2 தடவை நான் பொழைச்சு வந்திருக்கேன்னு. என் அம்மா என்ன உன்ன மாதிரி கொலகாரியா கருவை கலைக்க? இந்த காட்டு மிராண்டி பயல்களுக்காக பெத்த அப்பாவே எதிர்க்கலாமா? யாரு காட்டு மிராண்டி? மரங்களையும் பறவைகளையும் விலங்குகளையும் பேணி பாதுகாத்து காட்டை தாயா பாக்குற இவங்களா? இல்ல காட்டையும் காட்டுல இருக்கிற உயிரையும் அழிச்சு வேட்டையாரு நீயா? சொல்லு, யாரு காட்டு மிராண்டி? நீ என்ன சொன்னாலும் சரி, இது ஏன் காடு, நான் வச்சதுதான் சட்டம். 2 தடவை தப்பிச்சுட்ட, இனி உன்னை விட்டு வைக்க மாட்டேன்டா. உன்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல, செயல்தான் என்று ராகவன் கோபத்தில் கத்திக்கொண்டு வெறியோடு ஓடி வந்தான். இளந்திரன் மார்பில் காலை வைத்து மிதித்தான். அவன் நிலை தடுமாறி கீழே விழுந்தான். மணிக்குட்டி இளந்திரன் எலும்பில் செய்த ஆயுதத்தை எடுத்து எறிய அதை லாவகமாக தன் கையில் வாங்கி கொண்டு திரும்பி பார்த்தான் ராகவன். இளந்திரன் எழுந்து நின்றான். ராகவன் தன் உதடுகளை குவித்தான். அதே சங்கீத விசில் சத்தம். இளந்திரன் நிலை தடுமாறி நின்று தலையை உதறிக் கொண்டிருந்தான். சுத்தி சுத்தி ராகவன் மட்டுமே கண்ணுக்கு தெரிந்தான். ராகவன் விசில் சத்தத்தோடு ஓடி வர 12 தலைகள் 24 கைகள் என இளந்திரன் கண்களுக்கு தெரிந்தான். ராகவன் செஞ்ச பாவங்கள் நினைவுகள் வந்தன. பாய்ந்து வந்து கத்தியால் இளந்திரன் மார்பில் கண்ணிமைக்கும் நேரத்தில் குத்தினான். இளந்திரன் சுற்றி சுற்றி பார்த்தான். காட்டின் விலங்குகளும் பறவைகளும் பூச்சிகளும் கூட நின்று அவன் கொடூர மரணத்தை வேடிக்கை பார்த்தன. இளந்திரன் ராகவனை தழுவிக்கொண்டு சரிந்து விழுந்து காற்றோடு கலந்து போனான். ராகவன் கண்களில் கண்ணீர் ததும்பி நின்றது. அவன் உடலில் இருந்து ஒவ்வொரு ஆத்மாக்களும் சந்தோஷமாக வெளியேறியது. அதன் வலியால் துடித்து விழுந்தான் ராகவன். யானைகள் பிளிரும் சத்தம், குரங்குகள் குதூகலிக்கும் சத்தம் என அனைத்து விலங்குகளும் இளந்திரன் அழிவை கொண்டாடியது. ராகவன் உடலெங்கும் ரத்தத்தோடு கண்கள் சொக்கி போய் எழுந்து நின்றான். பழங்குடி மக்கள் ஓடி வந்தனர். தலைவர் ராகவன் முன்பு மண்டியிட்டு தாயை காத்த தனையன் என்று நினைத்து வணங்கினார்கள். சீனிவாசன் ஓடி வந்து ராகவனை கட்டி அணைத்தான். உன்னை தம்பின்னு சொல்லிக்க பெருமையா இருக்கு என்று கட்டி அணைத்தான் கோபி. சீனிவாசன், ராகவா நீ ஜெயிச்சிட்டடா, நீ ஜெயிச்சிட்ட. அதற்கு ராகவன், எல்லா அப்பாக்களோட தோல்விலையும் தான் புள்ளையோட முதல் வெற்றி. அதுல நானும் விதிவிலக்கில்ல தானே. அப்பாக்கள் நாங்க தோக்குறதே வாழ்க்கைய நீங்க புரிஞ்சுக்கணும்னு. ஆனா கடைசி வர இளந்திரன் தான் வாழ்க்கைய புரிஞ்சுக்காம போயிட்டான். அன்பு, பாசம், உறவு, நட்பு எதுவுமே இல்லாதவனா எப்படி அவனால வாழ முடிஞ்சதுன்னு தான் எனக்கு சந்தேகம். ஒருவேளை அவரை வளர்க்க உங்கள மாதிரி ஒரு நல்ல அப்பா இல்லையோ என்னவோ என்றான் ராகவன். அதான் சிவனேசன் சின்ன வயசுலே ஓடி வந்துட்டான். சரி சரி வா, உடம்பெல்லாம் ரத்தமா இருக்கு, ஹாஸ்பிடல் போகலாம் என்றார் சீனிவாசன். கமல், காரை ஸ்டார்ட் பண்ணு. எது காரா? அங்க பாருங்க. கார் மரத்தின் மீது செட்டில் ஆகி இருந்தது. அதற்கு விமல், கார் என்னடா அங்க இருக்கு, அங்க போய் நான் காரை ஸ்டார்ட் பண்ணட்டுமா என்று கமல் கேட்க சீனிவாசன், இப்ப ஹாஸ்பிடல் போனுமே, எப்படி போக? ஒவ்வொருவரும் மாறி மாறி முகத்தை பார்க்க பிளிரல் சத்தம் வந்ததும் திரும்பி பார்த்தனர். யானை காலை தூக்கி தும்பிக்கையை நீட்டி நின்றது. ராகவா, யானை மேல அம்பாரிதான், அதான் அவனே வந்துட்டானே, ஏறு ஏறு என்று சீனிவாசன் சொல்ல ராகவன் யானையின் தும்பிக்கையை தடவி கொடுத்தவாறு யானையின் மேல் ஏறி அமர்ந்தான். ரொம்ப வருஷம் கழிச்சு யானை மேல ஏத்தி விடுறீங்கப்பா, என்ஜாய் பண்ணுங்க என் சாமி. ஒரு குரங்கு தாவி வந்து ராகவன் முன்னால் வந்தது. அதன் கையில் ஒரு மூலிகை செடியும் இருந்தது. ராகவன் அதனை உற்று பார்த்தான். என்ன இது, ஏதோ மூலிகையா? குரங்கு ஆமாம் என்று தலையை ஆட்டியது. ஓ, அப்ப நீ எனக்கு வைத்தியம் பார்க்க போறியா? ஆமாம் என தலையை ஆட்டியது. எல்லோருடைய பார்வையும் அவர்கள் மேல் இருந்தது. அந்த குரங்கு அந்த மூலிகையை கசக்கி காயம்பட்ட இடமெல்லாம் சாரை விட்டது. அடுத்த சில வினாடியில் காயங்கள் இருந்த இடம் தழும்பாகி போனது. ராகவன் ஆச்சரியத்தில் மூழ்கி போனான். அது தன் பின்னால் மறைத்து வைத்திருந்த கிரீடம் ஒன்றையும் ராகவன் தலைமேல் வைத்துவிட்டு தாவி செல்ல அதன் வால் கண்களுக்கு எட்டும் தொலைவில் நீண்டு போனது. இவ்வளோ பெரிய வாளா என்று கமல் கேட்க உடனே விமல், இது இது ஜெய் ஆஞ்சநேயா என்றான் சீனிவாசன். அதற்கு கோபி, ஆமா அவரேதான், ஆஞ்சநேயா என்று தன்னை அறியாமல் கைகுப்பி வணங்கினான் ராகவன். தலைவர், ஆமா
சஞ்சீவனி மூலிகை கொடுத்து உங்க காயத்தை தீர்த்து வச்சுட்டு உங்களை இந்த காட்டோட ராஜாவா ஆக சொல்லிட்டு போயிருக்காரு. நான் காட்டோட ராஜா இல்ல, காட்டோட பாதுகாவலன் என்றான் ராகவன். இந்த காடு இனி மாயக்காடா இருக்காது, மறுபடியும் நீதி காடா மாறிட்டு. இந்த காடு மாதிரி எந்த காடெல்லாம் இளந்திரன் மாதிரியான அரக்கர்களால பாதிக்கப்படுதோ அதையும் மீட்ப. இது முடிவில்ல, ஆரம்பம் என்றான் ராகவன். கருப்பு காடு. சப் இன்ஸ்பெக்டர் ராகவன் தனது சொந்த தந்தையான இளந்திரனின் ஆத்மாவை அழித்து மாயக்காட்டை மீண்டும் நீதி காடாக மாற்றினான். இதனால் போலீஸ் டிபார்ட்மெண்டிலும் சரி மக்களிடமும் சரி நற்பெயரை பெற்றுவிட்டான். அதோடு ராகவனுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்தது. அவன் சீனிவாசனின் விருப்பப்படி IFS தேர்வு செய்து வனத்துறை அதிகாரியாக மாறி இன்னும் காக்கப்பட வேண்டிய காடுகளை காக்க ஆயத்தமானான். ராகவன் உற்சாகமாக சீனிவாசனை நோக்கி வந்தான். அப்பா அப்பா. என்ன ராகவா? ராகவன் சீனிவாசனிடம் ஆசீர்வாதம் வாங்கினான். ஆர்டரை காட்டினான். கிரேட் ராகவா, எங்க? கொஞ்ச தூரம் தாப்பா, அதெல்லாம் கிராமங்கள் நிறைஞ்ச பகுதி தான்ப்பா. என்னை விட்டு போக போறேன்னு சொல்லதானே வந்த? ஐயோ அப்பா, நீங்க தான் IFS எடுக்க சொன்னீங்க. ஏதோ மாயக்காடு சம்பவத்தை மனசுல வச்சு பக்கத்துல இருக்கிற கருப்பு காட்டுக்கு ஆர்டர் கொடுத்திருக்காங்க. காட்டை சரி பண்ண தானப்பா இந்த போஸ்டிங் வர சொன்னீங்க. அதான் மாயக்காடு நீதி காடு ஆயிடுச்சே. இதே மாதிரி மத்த காடும் மாற வேண்டாமா? சேச்சே, நான் சும்மா சொன்னேன் ராகவா. நீ இளந்திரன் பண்ண தப்ப திருத்தி எழுதுன மாதிரி இன்னும் எங்கெல்லாம் தவறு நடக்குதோ அதை திருத்தணும்பா. அதே நேரம் ராகவன் வீட்டு டெலிபோன் அடித்தது. சீனிவாசன் போய் போனை எடுத்து பேசினான். ஹலோ. சிரித்துக்கொண்டே மர்ம நபர் ஒருவர் பேசினான். என்ன சீனிவாசா, உன் மவன சச்ச உன் தத்து மவனை மாயக்காட்டுக்கு மன்னனா மாத்திட்ட போல. நீங்க யாரு? ஒரு இளந்திரன் அழிச்சுட்டா எல்லாம் முடிஞ்சிடுமா? இன்னும் 1000 இளந்திரன் வருவான். அந்த பஞ்ச பரதேசிங்க பழங்குடி பயலுகளை காப்பாத்த ரொம்ப முயற்சிக்காதீங்க. சீக்கிரத்துல திரும்ப காடு எங்க கைக்கு வரும். உன் மவ வரக்கூடாதுன்னு நினைச்ச சாராயால வரும். அவன் காப்பாத்த நினைக்கிற அந்த காட்டுவாசி மக்கள் ஆதரவு இல்லாம நிப்பானுங்க. எல்லாம் மரமும் கட்டையா மாறி பணம் கொட்டும். ஆனா என்ன, உன் மவ அதை ஒன்னும் பண்ண முடியாது. கருப்பு காட்டுக்கு போறவன் அங்கேயே சமாதி ஆயிடுவான். அது இளந்திரனை விட கொடூர ஆத்மா வாழற காடு. போயிட்டு முடிஞ்சா திரும்பி வர சொல்லு என போனை வைத்தான். யாருப்பா போன்ல? யாருன்னே தெரியலப்பா. நீதி காடு திரும்ப பழைய மாதிரி ஆக்குவோம். கருப்பு காட்டுக்கு போற உன் பையன் முடிஞ்சா உசுரோட திரும்பி வர சொல்லுன்னு சொல்றான். ஏதோ கொடூர ஆத்மா கருப்பு காட்டுக்குள்ள இருக்குன்னு சொல்றா ராகவா. எது இருந்தா என்னப்பா, நான் போறதே வேலைக்கு இல்லையே, வேட்டைக்கு தானே. வேட்டை ஆடிலாம். சீனிவாசனின் முகம் குழப்பத்தில் இருந்தது. என்னாச்சுப்பா? இல்ல, நீ போலீஸாவே இருந்திருக்கலாம். நான் தான் உன்னை தேவையில்லாம இப்படி சிக்கல்ல மாட்டி விட்டுட்டேன். நீங்க வேற ஏதாவது நினைச்சுக்கிட்டு. இல்லப்பா, நீ சொல்லிடுவ. என்னால அப்படி சாதாரணமா எடுத்துக்க முடியலையே. ஒன்னு சொல்லட்டுமா, செய்வியா? என்னப்பா? நீ கருப்பு காட்டுக்கு போ. ஆனா எந்த பிரச்சனையும் வந்தா நீயே தனியா சமாளிக்காத, என்கிட்ட சொல்லு. அதோட திரும்ப ஏதாவது பிரச்சனை வந்தா பேசாம நீ திரும்ப போலீஸ் வேலைக்கு திரும்பிடு. சரி சரி, இவ்வளவுதானே, நான் பாத்துக்கிறேன், கவலை விடுங்கப்பா. சரி, எப்ப நீ கிளம்பணும்? இன்னைக்கு ஈவினிங் கிளம்புறேன்ப்பா. இன்னைக்கு ஈவினிங்கா? சரி சரி, அப்ப எல்லா பொருளையும் எடுத்து வைக்கிறேன். நான் எடுத்து வச்சுக்கிறேன்ப்பா. நீங்க ஏன் சிரமப்பட்டுக்கிட்டு? நீ எதையாவது மறந்துடுவ. அப்புறம் போன்லயோ கடுதாசிலையோ இதை மறந்துட்டேன் அதை மறந்துட்டேன்னு சொல்லுவ. அதனால நானே எடுத்து வச்சிருந்தேன். ராகவன் சிரித்து கொண்டே சரி என தலையசைத்தான். பத்மநாதனும் பரமசிவமும் ஒரு பெரிய பங்களாவில் பேசிக் கொண்டிருந்தனர். ஆமா, எதுக்காக கருப்பு காட்டுக்கு அந்த பையனை மாத்த சொல்லி கேட்டீங்க? கருப்பு காடு சாதாரண காடு இல்ல, அது ரொம்ப ஆபத்தான காடு. பலர் அங்க போயிட்டு உசுரோட வந்ததில்ல. ராகவன் போனாலும் அவனுக்கும் அதே நிலைமைதான். ஐயா, அவனை அப்படி வனவாசம் அனுப்பிதான் கொல்லணுமா? நீங்க ஊன் சொன்னா அவனை வெட்டி சாய்க்க வரிசையில ஆள் இருக்கு. பரமசிவம், நான் ஒருத்தனை எதிரியா நினைக்கணும்னா அவன் என் தகுதிக்கு ஏத்தவனா இருக்கணும். இந்த பிள்ளைக்கா பையலெல்லாம் எப்படி? நான் 20 வயசுல கத்தி தூக்கும் போது அந்த ராகவன் பையலோட அப்பா இளந்திரன் எனக்கு ஃப்ரெண்டா இருந்தான். அவன் மூலமா தான் சாராய மட்டும் வித்துக்கிட்டு இருந்தானா மரத்தையும் யானை தந்தம் புலித்தோல் நகம் இப்படி கொஞ்சம் பெரிய சம்பவம் பண்ணி லட்சாதிபதி ஆனே. இளந்திரன் தானே எனக்கு குரு. என் குருவோட பையன் என் கையால கொல்றது தப்பு. இதுவரை நாமளும் அவனை எதிரியா பார்க்கல, அவனும் நம்மள எதிரியா பார்க்கல. ஆனா அவன் சாகணும், என்ன வழி இருக்குன்னு யோசிச்சேன். அதான் கருப்பு காட்டுக்கு மாத்த சொன்னேன் என்று சொல்லும் பொழுதே ஒரு 4 வயது சிறுவன் ஓடி வந்தான். அப்பா அப்பா. பத்மநாபன் புன்னகையோடு அவனை தூக்கி கொஞ்சினான். என்ன பார்த்திபா, என்ன வேணும் யார் ராசாவுக்கு என்று பத்மநாதன் கேட்க எதிரே டேபிளில் இருந்த பணக்கட்டுகளை பார்த்தது குழந்தை. அவனும் பணக்கட்டை எடுத்து கையில் கொடுத்தான்.
அதை வாங்கிய குழந்தை சந்தோஷமாக துள்ளி குதித்தது. பாத்தியா பரமசிவா என் மவன, இப்பவே அவனுக்கு பணத்து மேல இவ்ளோ ஆசை. ஆமாயா, நீங்க சேர்த்து வச்ச மொத்த பணத்தையும் சொத்தையும் பல மடங்கா பெருக்குவான் போலயே. காசுதான் கடவுள் பரமசிவம். ரொம்ப சரிதாங்கய்யா. விமல், கமல் இருவரும் பஸ் ஸ்டாப்பில் தங்கள் பழைய மோட்டார் வாகனத்தில் நின்றனர். எதிரே 2 பெண்கள் நின்று கொண்டிருந்தனர். அதில் ஒரு பெண் விமலை பார்த்து சிரித்தாள். டே கமலு, என் ஆளு சிரிக்கிறாடா. எது, உன் ஆளு சிரிக்கிறாளா என்று கமல் அதிர்ந்து போய் மற்றொரு பெண்ணை பார்த்தான். அவள் கமலை பார்த்து முறைத்தாள். ஐயோ, என் ஆளு முறைக்கிறாடா. உன் ஆளு மட்டும் எப்படா உன்னை பார்த்து சிரிக்கலாம்? கமல்னு பேர் வச்சா மட்டும் போதாது, கமல் மாதிரி ஹேண்ட்ஸமா இருக்கணும். உன்கிட்ட இல்ல, என்கிட்ட இருக்கு. தூ போடா டே. உன் ஆளு அட்டு பீஸு, என் ஆளு அழகு பீஸு. அதான் அவளை கரெக்ட் பண்ண லேட் ஆகுது. நினப்பு தாண்டா. பஸ் வந்தது. இருவரும் பஸ்ஸில் ஏறினார்கள். டேய் வண்டி வந்துட்டு வா, அவங்க கடவர போயிட்டு வரலாம். பஸ்ஸில் ஏறிய விமலின் ஆள் மாதவி எட்டி பார்த்தாள். டேய் என் ஆளு எட்டி பாக்குறாடா என்றான் விமல். பின்னால் இருந்த கமல் அதிர்ந்து போய் எட்டி பார்த்தான். கமலின் ஆள் தேவகியும் எட்டி பார்த்தாள். ஐய், என் ஆளும் பாக்குறாளே. ஆமா, மூதேவி மாதிரி பின்னாடி வரியான்னு பாத்துருப்பா என்றான் விமல். அவ என்னமோ நினைச்சு பாக்குறா, நீ வண்டியை ஓட்டு. பஸ் தென்காசி வந்தது. பஸ் பின்னால் மோட்டார் சைக்கிளை நிறுத்தினார்கள். வண்டியை ஓரமா விட்டுட்டு வா, நடந்து போய் சைட் அடிப்போம் என்றான் கமல். ஏல, என் ஆளு பிரச்சனை இல்ல, கண்ணாலேயே சம்மதம் சொல்லிட்டா. உன் ஆளு தாம்ல மறைச்சு மறைச்சு பாக்குதா. அப்புறம் நடந்து போனா ஆளை கூப்பிட்டு கும்பிடுவா. பேசாம வண்டிலே போவோம். என்ன நீ, நான் இருக்கும்பொழுது பயப்படலாமா? நீ இருக்கிறதாலதான் பயமே. முதல்ல உன் ஆளு கிட்ட போய் நீ காதல சொல்லு. அவ என்ன பதில் சொல்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணு. அவ சொன்னாலும் சொன்னாலும் என்னோட இந்த வாழ்க்கை அவளோட காலடியில தான் என்று சொல்ல தேவகி தலையில் இருந்த பூ கீழே விழுந்தது. அதை கண்டு கொள்ளாமல் இருவரும் செல்ல கமல் வேக வேகமாக போய் பூவை கையில் எடுத்தான். கீழே கிடக்க பூவை ஏமல் எடுக்க? அவ தலையில வச்ச பூ, இது அவ நினைவா என் நெஞ்சிலே வச்சுக்க போறேன் என பாக்கெட்டில் சொருகினான். நிறைய படம் பார்த்து கெட்டு போயிட்ட. இப்பெல்லாம் சினிமாவில கூட இந்த மாதிரி கிறுக்குத்தனம் பண்றது இல்லடா. போடா, காதலுக்கு புதுசும் தெரியாது பழசும் தெரியாது. அன்பு காட்டவும் அரவணைக்கோ மட்டும்தான் தெரியும் என்று திரும்பி பார்க்க மாதவி தேவகி இருவரும் துணி கடைக்குள் சென்றனர். மாதவி கடைக்குள் நுழையும் முன்பு விமலை பார்த்து சிரித்து கை காட்டிவிட்டு செல்கிறாள். இதனால் விமல் துள்ளி குதித்தான். கமல் ஒன்றும் பெரிதாக ரியாக்ட் ஆகவில்லை. இருவரும் கடந்த சில நாட்களாக துணிக்கடையில் சேல்ஸ் கேர்ளாக வேலை செய்து வரும் மாதவி தேவகியை காதலித்து வருகிறார்கள். மாதவி விமலை பார்ப்பது சிரிப்பது என சிக்னல் கொடுத்தாலும் விமல் ஒரு பெண்ணிடம் நேரில் சென்று பேச அச்சப்படுகிறான். கமலோ அவன் சைட் அடிக்கும் பெண் எந்த ரியாக்டும் செய்யவில்லை என்றாலும் தனக்கு பிடித்திருப்பதால் தொடர்ந்து ஃபாலோ செய்கிறான். ஒரு தலையாக காதலிக்கிறான். மாலை கருப்பு காடு செல்ல ராகவன் பேக்கோடு கிளம்பி நின்றான். சீனிவாசன் வருத்தமாக வந்தான். அட என்னப்பா, ரொம்ப வருஷம் கழிச்சு தம்பிங்க கூட சேர்ந்திருக்கீங்க. என்ன கஷ்டம்? ஜாலியா இருங்க, நான் அடிக்கடி போன் பண்றேன். சரிப்பா, பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாப்பா. அந்த காட்டுல எது நடந்தாலும் என்கிட்ட சொல்லணும். அப்பா, எதுவும் ஆகாது, கவலைப்படாதீங்க. நான் உங்ககிட்ட எதையும் மறைக்க மாட்டேன், போதுமா? நீங்களும் தம்பிங்களும் பார்த்து பத்திரமா இருங்க, நான் போயிட்டு வரேன் என பேருந்தில் ஏறினான். சீனிவாசன் சோகமாக நின்று அவனை வழி அனுப்பினான். ஒரு உருவம் நடு இரவில் காட்டு பகுதியில் நடந்து வந்தது. கையில் ஒரு அழுகிய பிணத்தை இழுத்து கொண்டு வந்தது. நாய்கள் அந்த உருவத்தை சுற்றி குறைத்து கொண்டு வந்தன. அந்த உருவம் கையில் இருந்த அழுகிய உடலை நடுக்காட்டில் வீசியது. அதை நாய்கள் வெறித்தனமாக கடித்து குதறிக் கொண்டிருக்க அந்த உருவம் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. தூரத்தில் நரிகள் ஊளையிடும் சத்தம் கேட்டது. வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த அந்த உருவம் அங்கிருந்து வேக வேகமாக பழைய சைக்கிளை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து சென்றது. கருப்பு காடு உங்களை அன்போடு வரவேற்கிறது என்ற பலகையில் கரியை பூசி டேஞ்சர் சிம்புலும் உள்ளே நுழைய அனுமதி கிடையாது என்று செக் போஸ்டும் வைத்திருந்தனர். கோரமான சத்தத்துடன் அந்த காடு காட்சி தந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாயக்காடு நாவல் இதோட முடியல. இதோட தொடர்ச்சியா மாயக்காட நீதி காடா மாத்தின நம்ம கதையோட நாயகன் ராகவன் அடுத்து போக போறது கருப்பு காடு. அங்க என்ன அமானுஷ்யா அவரை வரவேற்க போகுதுன்னு தெரிஞ்சுக்க வெயிட் பண்ணுங்க. அது வரைக்கும் நான் உங்கள் ஷெலி. பாய்.